பெருமாளே அப்பா, உன் கடைக்கண் பார்வைப்பட்டா குப்பமேடும் கோபுரம் ஆயிடும்னு சொல்லுவாங்க. இந்த ஏழையோட ஒரு சின்ன ஆசை, 10 லட்சம் ரூபாய் கரன்சி நோட்டை ஒரு தடவையாவது இந்த கையால நான் எண்ணி போடணும். அந்த ஆசையை நிறைவேற்றி வைக்கணும் பெருமாளே பெருமாளே. முத்தையா, இங்க பாரு, நம்ம பையன் வந்துட்டான். போய் பொடி சட்டி எல்லாம் இறக்கி வை. ஹலோ சித்தப்பா. வாடா சோனா சொல்லலாம். சித்தப்பா சோனாசான் கூப்பிடாதீங்க, இப்ப என் பேர் அறிவுடை நம்பி. அறிவுடை நம்பி? ஆமா, ஆளுதான் மாறி இருக்கேன்னா என்ன பேரை மாத்திட்டேன். பேர் ஒண்ணு என்ன பண்ணுச்சு? அது என்ன பண்ணுச்சு? இந்த காலத்துல யாரை நம்பியும் பிரயோஜனம் இல்ல, சொந்த அறிவுல நின்னாதான் பிரயோஜனம் உண்டு அறிவுடை நம்பின்னு பேரை மாத்திட்டேன். காரணம் பேரா? என்னடா திருதுன்னு முழிக்கிறா? என்ன இல்ல சித்தப்பா, நான் ஊரை விட்டு போனதுக்கு அப்புறம் இந்த ஊர்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையே. நீ ஊரை விட்டு போனதுதான் இம்ப்ரூவ்மெண்ட். வந்துட்டேன், கொஞ்ச நாள் சுத்தமா மாத்திடுறேன். ஏன் சித்தப்பா, ஊருக்கே பெரிய மனுஷனா இருக்கிற நீ இந்த பஸ் இந்த ரோடு இதெல்லாம் கவனிக்கிறதே இல்லையா? வர்றது ஒரே ஒரு பஸ், அதுக்கான 1 மணி நேரம் நின்னுட்டு இருக்கேன். விவரம் புரியாத பய, இந்த ஒரு பஸ்ஸே ஊருக்குள்ள வரவிடாம பண்றதுக்கு எவ்வளவோ முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். எப்படி? ஏன்னா 4 பய வெளியில போய் அதை இதை தெரிஞ்சுக்கிட்டு வந்து 4 கேள்விய கேக்குறான்டா. இதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? முத்தையாவா மொழி மொழி, என்னடா நம்ம சித்தப்பேன் இந்த வியாபாரத்தை இப்படி எல்லாம் விருத்தி பண்ணிருக்கானேன்னு பாக்குறியா? வெங்கடாஜலபதி வட்டி கடை என்னதுதான், இன்னைக்கு பணத்துக்கு அதிபதி வெங்கடாஜலபதி. அதனாலதான் அவர் பேர்லயே கொடுக்கல் வாங்கல வச்சுட்டேன். மீனாட்சி அம்மன் மளிகை கடை என்னதுதான், என்ன பெத்த தாய். அது காமாட்சி அம்மன் அது பொல்ல உடைச்சிருவேன். உலகத்துக்கே படி அளக்குற தாய், அதனாலதான்டா அவ பேர்ல மளிகை கடை வச்சேன். ஸ்ரீ ரெங்கநாதர் ஜவுளி ஸ்டோர் என்னதுதான், பட்டு பீதாம்பரதாரி பள்ளி கொண்ட பெருமாள், அதனாலதான் அவர் பேர்ல வச்சேன். மாரியம்மன் விறகு கடை கட்டதொட்டி என்னதுதான். கமலா டெய்லர் கடை என்னதுதான். முனுசாமி சலவை கடை என்னதுதான்டா. எல்லாமே உண்டுதானா? என்ன பெத்த அப்பன் பெருமாள் கொடுத்த சொத்து என்ன பண்ண சொல்ற? அனுபவிக்கிறேன். என்ன கீழே போடணுமா? கைவசமா இருக்கட்டும். இருக்கு இருக்கு சித்தப்பா, உன் ரூட் எனக்கு நல்லா புரியுது. எல்லாருடைய வாழ்க்கையும் பொருளாதாரம் இப்ப உன் கையில் இருக்குது இல்லையா? இந்த ஊர்ல வேற யாருமே கடை வச்சு பிழைக்க முடியாத அளவுக்கு பண்ணிருக்கேன். நானா பண்ணிருக்கேன், எங்க அப்பன் பெருமாள் பண்ணி வச்சிருக்காண்டா. குறுக்கு மணிக்கு போய் அவரை எடுக்கிறேன். இப்ப என்னடா குடிமொழி போச்சு? இப்ப முழுகல, இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். அரைஞ்சு பல்ல ஊத்துரும். இந்த ஊர்ல இருக்க அத்தனை பயல்களுக்கும் கை செலவுக்கு பணம், கட்டிக்க துணி, சோத்துக்கு அரிசி பருப்பு இத்தனையும் கொடுக்கறேன். என்ன தவிர வேற எவன்டா கொடுப்பான்? வேற எவன் கொடுப்பான்? கொடுத்தாலும் கை காலெல்லாம் வீங்கி செத்து போயிருவான். என்ன உரகண்டா இது? ஒருவன் உண்டு கொடுத்து மற்றவர்கள் மாத்திரம் பட்டினி கிடப்பதா? மனுஷனுக்கு 6 அடி என்பார்கள். சித்தப்பா, உனக்கு 3 அடிதான், கை காலெல்லாம் இழுத்துக்கிட்டு தான். அட எங்க அண்ணன் மகனே, 3 அடி என்னடா, 3/4 அடி கொடு, அதுக்குள்ளே ஒரு கடையை வச்சுக்கிட்டு தான் சாவேன். வாடா வீட்டுக்குள்ள போய் பேசுவோம். மீனாட்சி, இத தலையில தூக்கி வை, செட்டியார் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நீங்க தான் நாட்டாமைக்காரையா வீட்டுக்கு போகணும்னு சொன்னீங்களே, நீங்க போங்க, நான் காளிமுத்து கிட்ட கொடுத்து அனுப்புறேன். சரிதான், அவன்கிட்ட கொடுத்து அனுப்புறியா? அவன் தான் பொறுப்பு இல்லாத பயலாச்சே. இத கொண்டு போய் தெருவுல போட்டு உழைச்சிட்டு வந்துட போறான். நான் என்ன பச்சை பிள்ளையா கீழே போட்டு உடைக்கிறதுக்கு? ஒரு வேலையும் கொடுக்கறது இல்ல, தண்டைச்சோறு வெட்டியா இருக்கிறான்னு புரணி பேசுறது பொம்பளைங்க இருக்கு. அதான் தூக்கிட்டு போட்டேன். தூக்கிட்டு போறேன். ஓகே, சாப்பிடல, நல்லா தூக்க. சிரிச்சது. செட்டியார் பூஜையில வைக்க வேண்டிய சிலை ஜாக்கிரதை. இது போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் லட்சுமி தாண்டவம் ஆடி லட்சம் லட்சமா பணம் வந்து சேரணுமா? இப்ப செட்டியார் பட்டினியார்ல கிடக்குறாரு. ஆரம்பிச்சுட்டான் பாத்தியா? டேய், செட்டியார்கிட்ட மரியாதையா நடந்துக்க. நீயா பணம் கேட்காத, அவரா கொடுத்தா வாங்கிக்கலாம். அவரா கொடுத்தாலும் திருப்பி கொடுத்துட்டு வந்துடுறேன். பாரு பாரு, செட்டியார் பணம் கொடுத்தா ஒரு வீட்டு சக்கரை வாங்கிட்டு. சக்கரைக்கு வரிசையில் அது வந்து அவ்வளவு சாதாரண சாகணும், உனக்கு வாங்கி கொடுக்குறேன். செய்வேன். ஐயோ, இந்த வீட்டுல நானுமே பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். நான் விளையாட்டுக்கு சொன்னேன். பாக்கியலட்சுமி, அந்த லட்சுமி, தனலட்சுமி. சித்தப்பா, என்னது எல்லாரும் வேலையும் உணர? லட்சுமி காலடி எடுத்து வச்ச உடனே பத்திரத்துல கையெழுத்தாயிட்டு. லட்சுமி எங்கயா காலடி எடுத்து வச்சா 4 வச்சிருக்கிறேன். என் சித்தப்பா இருக்க ஊர்ல இப்படி ஒரு புத்திசாலியா? ஐயா அறிஞனே, ஜீவகனை பொங்கி ததுவும் இந்த அற்புதமான சிலையை செய்த கலைஞன் யாரோ? அந்த ஆளோட திரு நாமம் யாதோ? திருநாமாவது சகசர நாமம். என்ன களிமண்ணு பொம்மை? யாரு? லட்சுமி.
அவங்க அண்ணன் செஞ்சிருக்கான், இந்த போய் தூக்கிட்டு வந்திருக்கான். இவனை போய் கலைஞ அறிஞன்றீங்க. களிமண் பொம்மை யாரு? லட்சுமி. ஆமா. அதை வச்சு பூ போட்டு பூஜை பண்ணி விழுந்து விழுந்து கும்பிட மாத்திரம் தெரியுது. ஆனா அதை பண்ண கலைஞனை போட்டக்கூடாதா? சித்தப்பா, கலைஞன் பாரிஸ் நகரத்துல இருந்தாலும் சரி, நம்ம இருக்கிற இந்த பட்டிக்காட்டுல இருந்தாலும் சரி, அவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நம்ம கொடுத்து தான் தீரணும். பலே அப்படி சொல்றான். வாங்க வாங்க. நீதான் உங்க அண்ணன் போனா? ஆமா. நீதா பட்டணத்துல இருந்து படிச்சுட்டு வந்திருக்கியா? இனிமே வரல. ரொம்ப சந்தோஷம். இந்த ஊர்ல நம்மள மாதிரி எதிர்த்து கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு பார்த்தேன். நீ வந்து சேர்ந்துட்ட. இன்னையில இருந்து நீ நம்ம கூட்டாளி. ஜெய் ஹனுமான். பாத்தியாடா, பாராட்ட நினைக்கும் போதே உன்னை தூக்குறான். முழுசா பாராட்டிட்டா ஊரே கொளுத்துவான். அந்த பையன் ஊரை கொளுத்த மாட்டான், முதல்ல உன்னை கொளுத்துவான். ஏன் சித்தப்பா, இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் பொம்மைய 1 ரூபா 2 ரூபான்னு சொல்லி சலிசா வாங்கி வெளியூர் கலப்பும் போது மாணிக்கமன் கோ அப்படின்னு லேவல குத்தி 20 30 கொள்ளலாம் அடிக்கிறியா? அப்படியே சமாச்சாரம். அதே வேலை வியாபார தர்மம்டா. தர்மமா? நீ சும்மா இரு தம்பி, காலம் மாறிக்கிட்டு வருது. இந்த மாதிரி கொள்ள லாபம் அடிக்கிற ஆளுங்களுடைய பணம் எல்லாம் ஒரு நாளைக்கு மாணிக்கம் செட்டியார் கோவிந்தா. அயோக்கிய பைசகனா, ஏடா தோறு போடுற எனக்கே கோயந்தாவா? இன்னையில இருந்து உங்க வேலைக்கு கோயந்தா. டேய், பொம்மை கொடுக்க வந்தியா கலாட்டா பண்ண வந்தியா? உன்னை பாவம் கையை பிடிக்காங்க, விடுங்க. ஐயோ, நான் பிடிக்கலடா, அவன் தான் என் கையை பிடிச்சிருக்கான். கைய நீட்டாதையா. ஒழுங்கா காசு கூட இருக்கு. காசா? காசு ஏது? ஏ முத்தையா, ஒருபடி கேப்பை கொடு. கேப்பையா? ஆமா. கேப்பை வேண்டாம், கோப்பை வேண்டாம். இந்த காசுக்கு எம்பிட்டு வரும்? 2 வீச 3 வீச சக்கரை கொடு. 3 வீச சக்கரையா? போட பாத்தியா? என்ன நாட்டிலே எழுதியிருக்கேன். இது இப்போ எழுதிருக்குது. நான் சின்ன பிள்ளையில இருந்து இதை பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ செத்ததுக்கு அப்புறம் தான் இதை கலட்டு வாங்க போல இருக்கு. அப்படின்னா சக்கரை வச்சுக்கிட்டு கள்ள விலைக்கு விற்கிறேன்னு சொல்றியா நீ? நான் என்னையா சொல்றது? ஓட்டை அடையா காலை வெட்டி போடுவா. அசம்பிதான் என்னையா அது? எனக்கு தெரியும், சக்கரை தான். என்ன இது? சக்கரையை மறைச்சு வச்சுக்கிட்டு கள்ள விளக்க வைக்கிற? இப்ப போலீஸ் கிட்ட போய் சொல்லி உன்னை நான் ஜெயிலுக்குள்ள தள்ள. என் பேர் காளிமுத்து. காலை பிடிக்கிற என்ன காப்பாத்துப்பா, என்ன காப்பாத்து காப்பாத்து காப்பாத்து. கூட்டு போட காளிமுத்து வாங்கிக்கிற சக்கரை வாங்கிக்கூடா. கூடு. அப்படி வா, அப்படி வா. பாத்தியா ஐயா, உங்க சித்தப்பன் இவ்வளவு நாள் எங்களுக்கெல்லாம் நாமம் போட்டது போதாதுன்னு இப்ப போர்டுக்கே போட்டான். திருப்பு போட. நீ ரொம்ப நல்ல பெரிய மனுஷனா, பெரிய மனுஷன். எல்லா பேரும் வேஷம் போடுறானுங்க. இன்னைக்கு சக்கரை மட்டும் இல்லைன்னு சொல்லி இருக்கணும். குட் பால் ஆடி இருப்பாங்க. என்ன இது? செட்டியாருக்கும் உனக்கும் ஏதாவது தகராறா? எனக்கு தெரியுமே, இவன் ரொம்ப விலைக்கு வாங்கிட்டு வந்திருப்பான். டேய், என்ன நடந்தது சொல்லுடா. நம்ம பொழப்ப அந்த செட்டியார் கையில தாண்டா இருக்குது. அவன் ஒண்ணு நமக்கு சோறு போட வேண்டிய தேவையில்லை. நம்மளால அவன் தான் பிழைக்கிறான். இவருதான் இதாச்சே. இவர்கிட்ட இருந்து 1 ரூபாய்க்கு அவன் பொம்மையை வாங்கிட்டு போய் பட்டணத்துல அவன் பேரு போட்டு 10 ரூபாய்க்கு விற்கிறான். நம்ம கிட்ட கைவசம் சாட்சி உண்டு. பட்டணத்துல இருந்து அவங்க அண்ணன் ஒருத்தன் வந்திருக்கான். அவன் செட்டியார பத்தி புட்டு புட்டு வைக்கிறான். நான் செட்டியார திட்டினோன்னு அந்த பட்டணத்து பயலுக்கு ஒரே குஷி. சிரியோ சிரின்னு சிரிச்சான். அவரை பார்த்து நான் சிரிச்சா. அவருக்கு இருக்கு பய போல. மீனாட்சி, இவன் செட்டியார் கலால ஏதோ பெரிய கலா பண்ணிட்டு வந்திருக்கான். இவனை அனுப்பாதே அனுப்பாதே 1000 தடவை சொன்ன, நீ கேட்டியா? என்ன பண்ணிட்டு வந்திருக்கானோ இவனே போய் பார்த்துட்டாவது வரேன். என்ன போகும்போது எவ்வளவு தூரம் சொல்லி அனுப்பிச்சோம். உன்னால பெரிய உபதிரவமா போச்சு. பாவம், நாளெல்லாம் ஆடா உழைக்கிறாரு உங்க அண்ணன். அவரை ஒரு நிமிஷமாவது நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறியே. உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? கேட்டியா பாப்பா? அக்கிரம் பண்றது செட்டியாரு. நான் அதை கேட்க போனாக்க எனக்கு புத்தி இருக்கான்னு கேக்குறாங்க. யாருக்குதான் இந்த வீட்டுல புத்தி இருக்கு? அது சரி. ஜெயா, அம்பாத்தூர்ல இருந்து எங்க பர்வத சித்தியும் என் தங்கச்சி சீதாவும் நாளை காலையில முத வண்டிக்கு வர்றாங்களாம். உன் சித்தப்பனை ஸ்டேஷனுக்கு வண்டி கொண்டுகிட்டு போக சொல்லு. நான் யாருக்கு வேலைக்காரன் இல்ல. அவங்க உங்க சொந்தக்காரங்க வந்து அவங்க போய் கூட்டிட்டு வரட்டும். டேய், இப்ப நீ போக முடியுமா முடியாதா? முடியாது. நீ யார் சொன்னா? போயிட்டு வாடா கழுதைன்னு சொன்ன. நேர்ல சொன்னா போயிட்டு வர்றேன். இதுக்கெல்லாம் தூது அனுப்புற. தூது அனுப்புறீங்க. பேர என்ன? பர்வதம். எந்த ஊரு? அம்பாத்துறை. அம்பாத்துறையில இருந்து பர்வதம் வருதா? பாடம் பண்ணிக்கிறேன். நாளை காலையில் தானே அம்பாத்துறை பர்வதம். சீக்கிரம் வா. ஏண்டி சீதா, அந்த மீனாட்சியில திமிர் பத்தியா? நம்ம வர்ற ஸ்டேஷனுக்கு வண்டி அனுப்பணும் காகிதம் போட்டமே, யாரையுமே காணுமே. ஏமா இப்படி சத்தம் போடுற? நீ எழுதின லெட்டர் அக்காவுக்கு கிடைச்சதோ இல்லையோ, நீ சும்மா ரெடி.
ஏ கோலி ஓடி வா இந்த சாமான்லாம் இறக்கு அடி அம்மா அம்பாசுர பர்வதம் யாரு இருக்கா? அம்பாசுர பர்வதம், அம்பாசுர பர்வதம் யாரு உள்ள கதவை திறங்க. அம்பாசுர பர்வதம், அம்பாசுர வேற இடம். அம்பாசுர பர்வதம், அம்பாசுர பர்வதம் ஐயா, அம்பாசுர பர்வதம், அம்பாசுர இங்கிலீஷ் அம்பாசுர பர்வதம். என்ன கோச்சுக்கிறாரு? ஏமா அம்பாசுர பர்வதம் இங்க இருக்காங்களா? அம்பாசுர பர்வதம் அம்பாத்துற பருவதம் யாரு? ஏமா அம்பாத்துற பருவம் ஏயா யாராவது அம்பாத்துற பருவதம் அவங்க மக சீதாண்டு யாராவது இருக்காங்களா? சீதையா? அப்படி இல்ல, ஆக 2 பேர் இருக்காங்க. சின்ன பொண்ணு பேரு ஜானகின்னு பேசிக்கிட்டாங்க. யாரையா சுத்த புராணம் படிக்காத ஆளு? சீதை ஜானகி எல்லாம் ஒண்ணு தாயா. தவறு தவறு குடிச்சாச்சு ஆள. பருவதம் சீதா எல்லாரும் எழுந்திருக்க, ரயில் போயிடு, வண்டி கொண்டு வந்திருக்கேன். ஆஹா அத்தை கிரீடம் கதையோட வந்திருக்கேன். நாடகம் ஆடுமா? அத்தை நீங்க தானே பருவதம்? நான் இல்லையா பரவாயில்ல, ஹார்மோனிஸ்ட் அம்புஜா நானும் எங்க அம்மாவும் ஹரிச்சந்திர நாடத்துக்கு போய் கத்துன்னு தூங்குறோம். தூக்கத்தை கெடுத்துட்டியே போயா. அட போப்பா. நாடகம் கோச்சுக்கு. ஆஹா இந்த ரயில்ல வரல போல இருக்க. பருவதம் இல்ல, ஒருவேளை கூட்ஸ் ட்ரெயின்ல வருதோ என்னமோ. சத்தம் போட்டு பாப்பா. அம்பாத்துற பருவதம், அம்பாத்துற பருவதம். அம்பாத்துற பருவதத்தை எங்க போய் தேடுறது? அம்பாத்துறைக்கே போகணும் போல இருக்கு. நீ ஏன்டா அம்பாத்துறைக்கு போற? நான் தான் இங்க குத்துக்கல்ல மாதிரி உட்கார்ந்து இருக்கறேன். அடடே நீங்க தானா அது? நான் ரயில்ல ஒரு பொம்பளை விடல. அம்பாத்துற பருவதம், அம்பாத்துற பருவதோடு கூப்பிட்டு எல்லாரும் பிராணனி வாங்கி விட்டேன். பாத்து அடிச்சுட்டா பேர் சொல்லி கூப்பிடுறா. வண்டிக்கார பையனுக்கு என்ன கொழுப்பு? ஆமா மரியாதையா பேசு. பேர் வைக்கிறது எதுக்காக? பருவதம் பருவதம் கூப்பிடுறதுக்காக தான். நீ சொன்ன மாதிரி குத்துக்கல்லுன்னு கூப்பிட்டா யாரும் சிரிச்சது மகா திமிர் பிடிச்ச பயிலா இருப்பான் போல இருக்குது. வீட்டுக்கு போய் அவன் சொல்லி என்ன செய்யற பாரு. தானப்பா சாமான்லாம் எண்ணி வண்டியில ஏத்து. எத்தனை சாமா இருக்கு? 8. 8 10 இருக்கும் போல இருக்க. 8 தானே கொண்டு வந்தா? 2 மூட்டை இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10. பாத்தடி என்ன திமிரு. வீட்டுக்கு வா, அவன் சொல்லி என்ன பண்ற பாரு. தாமா இங்க வாமா. இங்க மாட்டுக்கு முன்னால போதம்மா. மாடு உன்னை பார்த்து வருத்தப்பட போகுது. ஏறுங்க. ரயில்ல கூட இவ்வளவு சாமானத்தா ஏத்தணும்னு கணக்கு இருக்குது. பாவம் வாயில்லா சீவன் என்ன பண்றது? எப்படி உங்களை ஒரு டிக்கெட்டோட நாளைக்கே கொண்டாந்து கொடுத்துறீங்க. எனக்கு பணம் வேணும். முதல்ல பணத்தை கொண்டாந்து வச்சுக்கிட்டு அப்புறம் கழுதை ஓட்டிட்டு போ. அதுக்கு மேல ஒண்ணு பேசாத. பணத்தை கொண்டா. 7 பேர்ல கொஞ்சம் இறங்குங்க. கழுதை ஒன்ன மாதிரி இருக்கா? பணத்தை ஓட்ட கொடுத்துட்டு நான் கழுதை கொடுக்கவே மாட்டேன். என்னடி இது? நம்ம நடுத்தவர்கள் அம்போன்னு விட்டுட்டு போயிட்டா. என்ன சமாச்சாரம்? ரோட்ல வண்டி போக கூட தடம் இல்லாம இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓஹோ இப்ப கழுத வியாபாரம் வேற பண்ண ஆரம்பிச்சாச்சா? ஏ காளி கிண்டல் பண்றியா? இந்த பாரு, இந்த கழுத விஷயத்துல நீ தலையிடாத. மரியாதையா ஓ வேலையை பார்த்துட்டு பேசாம போ. கர்மம் கர்மம். ஊர்வம்பெல்லாம் விலைக்கு வாங்கிட்டு இருக்காங்க இந்த வண்டிக்காரன். காளிமுத்தையா, கழுத இல்லைன்னா என் பொழப்பே போயிடுங்க. நீங்க தான் என்ன காப்பாத்தணும். ஆமா பெரிய இவர் காப்பாத்திட்டு. எவ்வளவு கொடுக்கணும்? 10 ரூபாய்ங்க. 10 ரூபா தானே? ஆமா. நான் கொடுக்குறேன், கழுதை விடுங்க. என்ன நான் கொடுக்குறேன்? கீழே ஐயப்பா கொடுக்குறையா? பெரிய ஹரிச்சந்திரன் சொன்ன உடனே இவர் கொடுத்துருவார். ஓஹோ. என்ன ஓஹா என்ன? ஐயா உன் சமாச்சாரம் புரியாம ஐயா விளையாண்டுகிட்டு இருக்காரு. கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு புறப்படு. ஏண்டி சிரிக்கிற? வேலைக்கார பயலுக்கு இருக்கிற திமிர பத்தியா? அவர் மேல என்னமா தப்பு? நல்லது தானே செய்யறாரு. கையில இருந்த காசை கடனை கொடுத்து கழுதையிட்ட உதவி வாங்கியாச்சே பெருமாளே. வீட்டுக்கு போய் வெந்நீர் வச்சு உட்காந்துடுங்க. வெந்நீர் வச்சா? காளி குண்டு பயல கழுதைக்கு உதைக்க கத்து கொடுத்துட்டு போறேன். ஈடா சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லி செய்ய வேண்டிய விதத்துல உன்னை என்ன செய்யறோம் பாரு. மீனாட்சி மீனாட்சி வாங்க சித்தி வாங்க. வா சீதா. சௌக்கியமா? எல்லாரும் சௌக்கியமா இருக்கீங்களா? சௌக்கியமா. இதான் உன் மக ஜெயாவா? ஆமா. ஜெயா ஜெயா உன் சித்தி. என்னம்மா சித்தப்பாங்க? ஏய் போக்கிரி பாத்தியடி உன் மக பேசுறத. வந்தது வராதுமா. என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையில தேடி வைக்கிறா. படிச்சுட்டே இருப்பா போல இருக்க. மாடு மாதிரி வச்சுட்டு போறான் பாருடி. ஏண்டி மீனாட்சி இந்த மாதிரி மோட்டு பையில வேலைக்கு வச்சுக்கிறது? அவன் என்ன வண்டிக்கார மாதிரியா பேசுறான்? என்னையே பேர் சொல்லி கூப்பிடுறான். எங்களை வீதியில நிக்க வச்சுட்டு சண்டைக்கு போறான். முதுகு எலும்ப முறிச்சுட்டான். முதல்ல அவனை வேலையை விட்டு நிறுத்து. சித்தி அது வண்டிக்கார இல்ல, என் குழந்தை காளிமுத்து. என்ன அது உன் குழந்தனா? கண்ணங்கரையா நீ என்ன பூசா சில மாதிரி ஒரு வய தெரிஞ்சுக்கிட்டு இருந்தானே அவனா இவன்? ஏண்ணி ரொம்ப நாளைக்கு முன்னால நம்ம வீட்டுக்கு புடலங்கா மாதிரி ஒரு அம்மா வந்துகிட்டு இருப்பாங்களே,
அவங்கதான் இப்படி பூசணிக்கா மாதிரி ஆயிட்டாங்களா? அப்பவே நினைச்சேன் சதா மாவு மில்லு மாதிரி ஏதாவது போட்டு அரைச்சுக்கிட்டே இருப்பாங்க. பாவம் இந்த நிலைமைக்கு வருவாங்கன்னு தெரியும். நமஸ்காரத்தை வாய் பேசுறத நிறுத்து. ஏன் சித்தி என்ன இப்படி திடீர்னு கிளம்பி வந்துட்டீங்க? நம்ம ஊர்ல கால்ரா, கொஞ்ச நாளைக்கு உன் வீட்டுல தங்கிட்டு போலாமேன்னு வந்தோம். கால்ரா உன்னை என்ன செய்ய போகுது? என்ன செய்யும் பாத்தியா? நல்லா இருக்கே உன் போட்டோ வத்த. இதுதான்டா என் குல தெய்வம். பாம்பு கடி, தேள் கடி, பூராங்கடி எது கடிச்சாலும் சரி, அம்பாத்தோட பருவதோ நீங்க பேரை சொன்னா விஷம் தானா இறங்கிடும். சரிதான். உலகத்துல உள்ள சகல விஷ ஜந்துக்களும் அத்த கை விஷம் அடக்கம் போல இருக்கு. மீனாட்சி, பூஜைக்குன்னு ஒரு தனி அறை ஒதுக்கிடணும். இந்த தெய்வம் ரொம்ப துடியான தெய்வம். நெய்வேத்தியம் செய்ய தவறக்கூடாது. காலையில ஒரு படி பால், ஒரு டஜன் பழம், 4 முட்டை, ஒரு டஜன் இட்லி. கிழிஞ்சது போ. லட்சாதிபதியா இருந்தாலும் இந்த பூஜைக்கு சொத்தை விக்கணும். அத்தை, ஏன் வீணான பாவத்தை கொட்டிக்கிறேன்? பூஜையை கொஞ்சம் சுருக்கிக்க, இல்லாட்டி அனாவசியமா இந்த குடும்பம் நொடிச்சு போயிடும். ஜெயா குட்டி, ஜெயா குட்டி, அடே என்னங்க அத்தை, எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தோம். சௌக்கியமா? அப்பா அப்பா சின்னம்மா பாத்தியா? அடே நம்ம சீதாவா? எவ்வளவு பெரிய பொண்ணு ஆயிடுச்சு. ஏன் அத்தை, கல்யாணத்துக்கு ஏதாவது ஏற்பாடு? என்னங்க இது, மாப்பிள்ளை தான் நம்ம வீட்லயே இருக்கானே, தம்பி ஒத்துக்கிட்டா கல்யாணத்தை வைக்க வேண்டியதானே? போங்க அக்கா. மீனாட்சி, இந்த முரட்டு பயிலுக்கா என் பொண்ணை கொடுக்க சொல்றேன். அவன் வயிற கட்டி, அவ போக வேண்டிய இடமே வேற, தெரியுமா? அத்தை, உங்க பொண்ணு வைரமா இருக்கலாம், ஆனா என் தம்பி ஒண்ணும் பித்தளை இல்லை. அவன் விலை மதிக்க முடியாத மாணிக்கம், தெரிஞ்சுக்குங்க. சித்தி, மறந்தும் கூட அவர்கிட்ட தம்பியை பத்தி தவறா பேசிடாதீங்க. அவங்க 2 பேரும் ராமரும் லட்சுமணரும் மாதிரி. எல்லாம் தெரியும்டி, நானும் எவ்வளவோ அண்ணன் தம்பிகளை பார்த்தவா. நீ போய் அவன் வேலையை கவனி. ஏய்யா, உன் தம்பியை தீபாவளி கடா மாதிரி வளர்த்து விட்டுட்டு என்ன திட்ட சொல்லி நீ வேடிக்கை பாக்குறியா? நீ செட்டியாரையா, மருதமுத்து, நாளைக்கே தஞ்சாவூர்ல இருந்து ஒரு பொம்மை செய்யறவனை கூட்டி கொண்டாந்து இந்த ஊர்ல குடியேற்றி உன் பொழப்ப கெடுக்கல. நான் மாவனா இல்லையா? செட்டியாரையா, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. என் குடும்பமே அழிஞ்சு போயிடும். இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். இந்த ஒரு தடவை அவனை மன்னிச்சிடுங்க. எதையா மன்னிக்கிறது? அன்னைக்கு சக்கரை இல்லைன்னா அதை கண்ணா பின்னான்னு பேசுறான், அதை மன்னிச்சுடுறேன். கொடுக்க வேண்டிய பாக்கிக்காக 2 நாள் ராத்திரி கண்ணை முடிச்சு ஒரு குடிச்சவருக்கு பின்னால இருந்து ஒரு கழுதையை பிடிச்சிட்டு வந்தேன். அதை விடுதலை பண்ணிவிட்டான். போற கழுதை சும்மா போக வேணாம், 2 உத கொடுத்துட்டு போத்தியா, அதையும் மன்னிச்சுடுறையா. அந்த கழுதை ஓடி போனதுனால எனக்கு வர வேண்டிய 10 ரூபா போச்சையா. இதை மன்னிக்க முடியுமா, மறக்க முடியுமா? மருதமுத்து, இந்த பொம்மைக்கு அந்த 10 ரூபாய்க்கு சரியா போச்சு. இனிமே உனக்கு எனக்கு வரவு கிடையாது. நான் சொல்றது மீனாட்சி, மீனாட்சி, எங்க அந்த பையன்? ஏங்க நம்ம பழப்புல மண்ணை அள்ளி போட்டுட்டான். அந்த புண்ணியமான செட்டியார கண்ணா பின்னான்னு பேசி அவர் கடனுக்காக பிடிச்சு வச்சு இந்த கழுதையும் விடுவிச்சுட்டான். ஆமா ஆமா, நானும் பார்த்தேன். அந்த செட்டியார்கிட்ட இவன் தான் வலிச்சண்டைக்கு போனான். கேட்டியா? செட்டியார நமக்கு போட்டியா தஞ்சாவூர்ல இருந்து பொம்மை வியாபாரியை கூட்டிக்கிட்டு வர போறாராம். இனிமே நம்ம இந்த ஊர்ல குடியிருக்கவே முடியாது. அவன் கிழிச்சான். இவனை நம்பிக்கிட்டு தானே இந்த ஊர்ல ஜனங்களே கடவுள் படைச்சிருக்காரு. அவன் மாறுகை வாங்கி போடுறான். நீ அந்த செட்டியார் கடை பக்கம் போன இப்போ தற்கொலை பண்ணிக்குவேன். என்னங்க இது? நான் என்ன மானத்தோட இந்த ஊர்ல வாழறதா, இல்ல தலைமையில துணி போட்டுக்கிட்டு காசி ராமேஸ்வரம் போறதா? என் கண்ணு முன்னால் நிக்காத மீனாட்சி. நீ இவனுக்கு சோறு போட்ட அப்புறம் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. அதான் கரெக்ட். மீனாட்சி, இவனுக்கு சாப்பாடு போடாத, இவனை பொட்டி போடு. இவன் நல்லா காஞ்சாலும் வழிக்கு வருவான். அப்பா கடவுளே, இப்போவாது இவருக்கு நல்ல புத்தியை கொடுத்தானே. டேய் காளி, அவங்க கிடக்குறாங்க, நீ சாப்பிடவா? எதுக்கு எடுத்தாலும் வெளியே போ, சாப்பாடு போடுறது வெளியே போ, சாப்பாடு போட. சாப்பாடு உங்களுக்கு தான் சாப்பாடு இருக்க, போற வெளியே. காளி, என்னங்க என்னங்க இப்படித்தானே கோவமா நடந்துக்கிறது? தம்பி இன்னும் சாப்பிட கூட இல்லையே. என்னது சாப்பிடலையா? அது எனக்கு என்ன தெரியும்? ஆமா, இவ்வளவு நேரம் அவனுக்கு சாப்பாடு போடாம என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? இப்ப என்ன கெட்டு போச்சுங்க? அந்த உடம்பு இன்னும் 1 மாசத்துக்கு தாங்குமே. பாட்டி, உடம்பு தாங்காதே, சும்மா சாப்பிடுங்க. சரி சரி, கொல்லப்புறத்து கதவை திறந்து வை. வராம எங்க போயிடுவான்? வழக்கம் போல வந்து சேர்ந்துருவான். போ. காளி, பாத்துக்கியா? வா, வா, எப்படி வா? உட்காரு, உட்காருங்க. சாப்பிடப்பா. உங்க அண்ணன் தான் ஏதோ கோவத்துல 4 வார்த்தை பேசினா வீட்டை விட்டு வெளியே போலாமா? என்ன செய்ய சொல்ற? எழுத்து பேசிட்டு நிக்க சொல்றியா?
அவர் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது பொக்குன்னு வெளியேறிட்டா தான் பேசாம இருப்பாரு. இல்லாட்டி அவர் பாட்டு சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாரு. கொல்லப்புற சவுர் என்ன மான உயரமா இருக்கு, ஏறி குச்சி வந்துட்டு போறேன். இங்க வந்து ஒண்ணு சத்தம் போட முடியாது, மறுபடியும் ஓடிடுவேன். சரி சரி சாப்பிடு. உனக்காக தான் தின்றேன், போடு. ஏண்டி அண்ணன் சாப்பிடுச்சா? அந்த அண்ணன் இந்த தம்பியை விட்டுட்டு என்னகிட்ட சாப்பிட்டாரு? நீ வரலையே, என்ன பட்னியா படுத்திருக்காரு. பட்னியாவா? அண்ணி நீ போய் அண்ணனை எழுப்பி விட்டு சாப்பிட சொல்லு. பரவாயில்ல, நீ முதல்ல சாப்பிடு. இல்ல நீ நான் பசி பொறுத்துக்கு அண்ணன் பொறுக்காது. நீ சாப்பிடுற. போனி அண்ணன் சாப்பிட்டோட தான் நான் சாப்பிடுவேன். போ. ஜெயா ஜெயா, உங்க சித்தப்பா வந்துட்டான். அதோ கொல்லப்புறத்துல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், போய் பாரு. சித்தப்பா சித்தப்பா சித்தப்பா, நீ என்னை விட்டுட்டு எங்க போன? இனிமே போக மாட்டேன், நீ போய் தூங்கு போ. உனக்கு சாப்பிட போற, சாப்பிடுறியா? சாப்பிடுறேன், போடு. செவ்வந்தி பூ செண்டு போல கோழி குஞ்சு, தாசிருக்குள்ளே குடியிருக்கும் கோழி குஞ்சு, அன்னையோடு இருக்கும் கோழி குஞ்சு, நல்ல மிக்க புள்ளைய கோழி குஞ்சு, தாயை விட்டு ஒரு பொருள் தந்திருக்காது, அண்ணன் தங்கையரை மறந்து விட்டு இது இருக்காது, வாயில்லாத கோழி குஞ்சு வார்த்தை சொல்லாது, வாயில்லாத கோழி குஞ்சு வார்த்தை சொல்லாது, தண்ணி வளர்ப்பு வரை எந்த நான் இருந்து விடாது, செவ்வந்தி பூ செண்டு போல கோழி குஞ்சு, தாத்திக்குள்ளே குடியிருக்கும் கோழி குஞ்சு. ஏண்டி சிவகாமி, உங்க சின்ன என்ன அவ்வளவு முரட்டுத்தனம் உள்ளவரா இருக்காரு? ஆமா சீதா, அவர் குணமே அப்படித்தான். ஊர்ல ஏதாவது வம்பு விலைக்கு வாங்கிட்டு வந்துருவாரு. அவரால தினம் வீட்டுல சண்டை சச்சரவுமா தான் இருக்கும். ஆனா முரட்டு குணம் இருந்தாலும் ரொம்ப இழகுன மனசு. மத்தவங்க துன்பத்தை கண்டு துடிக்கிற சுபாவம். இத நான் ஊர்ல இருந்து வரும்போதே புரிஞ்சுக்கிட்டேன். ஓஹோ, அவரே எனக்கு ரொம்ப. ஓஹோ, அப்படியா சேதி? ஏதேது வந்ததும் வராததுமா எங்க சின்னண்ணனை பத்தி இவ்வளவு சமாச்சாரத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறே நீ. அம்மா சீதாதேவி அவர்களே, அவரை தூரத்தில இருந்தே பார்த்து ரசிங்க, திட்டமிட்டு போயிடாதீங்க. ஏன் போன என்னவா உங்க அண்ணன் சிங்கமா புலியா? அதெல்லாம் இங்க நடக்காது. என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? அண்ணி, சீதாவுக்கு சின்ன அண்ணனை. அண்ணி அண்ணி, அவசரமா ஒரு 10 ரூபா கொடு. எதுக்குடா பணம்? அதெல்லாம் காரணம் கேட்காத செலவு தொழிலாளிக்கு உதவி நிதி 10 ரூபா. என்கிட்ட பணம் இல்ல. அக்கா, அவசரம்னு கேட்கும் போது கொடுங்களே. சிவாரிசு பாடுறா, பொண்ணு அம்மா மாதிரி இல்ல, நல்ல பொண்ணு, பழச்சுக்குவேன். மூஞ்ச பாரு. எங்க அண்ணிக்கிட்ட நான் பணம் கேட்கும் போது ஊர்ல உள்ளவங்க எல்லாம் சிபாரிசு பண்ண வேண்டியிருக்கு. உனக்கு வெக்கமா இல்ல? யார் சிபாரிசு பண்ணாலும் என்கிட்ட காலனா கிடையாது. அண்ணி 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 அண்ணி, நான் எதுக்காக பணம் கேட்கறேன்னு தெரிஞ்சுக்க. நம்ம செலவு தொழிலாளிய செட்டியா ரொம்ப கஷ்டப்படுத்திட்டார் 10 ரூபாய்க்காக. நான் அந்த பணத்தை கொடுத்துறேன்டான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் இப்ப கொண்டுட்டு போய் கொடுக்கலன்னா எனக்கு ரொம்ப அவமானமா போயிடும். அதுக்காக தான் நான். உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? பொம்மை கூடிய இருக்கிட்டே செட்டியார் பணம் தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. வீட்டு செலவுக்கே பணம் இல்லாம நான் திண்டாடுறேன். நீ என்னடா தர்மம்? பொழுது பிடிச்சு பொழுது போல இந்த கதையெல்லாம் சொல்றதுக்கு எங்கதான் கத்திருக்கோம். இப்படி கொடுக்க போறியா இல்லையா? முடியாது. கொடுக்கலன்னா கொலை இங்க. மீனாட்சி, கூப்பிட்டீங்களா? எங்க 10 ரூபாய் கொடுத்தன கொடு, ரொம்ப அவசரம். அப்படி என்ன அவசரம்? சந்தைக்கு போய் வர்ணம் வாங்கி பொம்மைகளுக்கெல்லாம் பூசி மறுபடியும் செட்டியார் கைய காலை பிடிச்சி வித்துட்டு வரேன். கொஞ்சம் மெதுவா பேசுங்க. தம்பி இப்பதான் ரூபாய் கிடைச்சு இல்லன்னு சொல்லிட்டேன். அவன் கேட்டா நீ இல்லன்னு சொன்ன. எடு எடு. தம்பி நான் கேட்டப்ப பணம் இல்லையா? அண்ணன் கேட்டப்ப பணம் முளைச்சு வந்துருச்சான் முசுக்குன்னு. இந்த வீட்டுல ஒரு கண்ணுல வெண்ணெய், ஒரு கண்ணுல சுண்ணாம்புடா. எல்லாம் சும்மா. எனக்குன்னு தாய் தகப்ப இருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? நாளைக்கே பார், 10 ரூபா கொடுக்க முடியாதனால அவமானம் ஏற்பட்டு காளிமுத்தி அந்த வாலிபன் மரத்துல தூக்கு போட்டு தொங்கினார் அப்படின்னு துடி துடித்து செத்தான்னு பத்திரிகையில வரும். அதை கேட்டு நாக்க பிடிக்கிட்டு சாவுங்க, எல்லாம் தாக்க பிடிக்கிட்டு சாவுங்க. அண்ணன் தம்பி மாமன் மச்சாங்கிறதெல்லாம் எல்லாம் சும்மா சும்மா ஆக்ட். சினிமாவில் ஆக்ட் பண்றாங்க அந்த அண்ணிங்கிற படத்துல. அது மாதிரி அண்ணி மாதிரி ஆக்ட் பண்றாங்க. அண்ணிதான் என் கண் கண்ட தெய்வம் சொல்றேன். நீ அப்படி பேச அரஞ்சு கொடு. அப்படிதான் பேசுவேன். யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லு, தலையை எடுத்துருவீங்க. இது வரைக்கும் வெளுத்ததெல்லாம் பால் நான் நினைச்சுக்கிட்டு இருந்த பாரு. நான் ஒரு பைத்தியக்காரன். கேவலம் ஒரு 10 ரூபா காசு இந்த வீட்டுல எனக்கு இல்லைன்னா அப்புறம் எனக்கு என்ன மரியாதை இருக்கு? பொம்பளை ராஜ்யம் நடத்துறீங்களா? பொம்பளை ராஜ்யம் நடத்து. அனுமான், எனக்கு யாரும் இல்லை, நான் அனாதை. நீதான் எனக்கு தோண. சிவகாமி, அனாதைக்கு நான் என்ன அனாவசியமா பேச வேண்டாம்னு சொல்லு.
இந்தா உங்க அண்ணன் கிட்ட கொடுத்துடு. நீ என்ன பெரிய மனுஷியா சிபாரிசு கொடுக்கறவங்க நேரில் வந்து கொடுக்கட்டுமா? என்ன இந்தாடா நானே தர்றேன், சந்தோஷமா செலவு செய். இத முன்னாலே கொடுத்தா என்ன ஆளப்பா. பாப்பாவோட நகை இல்ல? ஆமா, எடுத்துக்கிட்டு போ. உனக்கு இல்லாத நகை குழந்தைக்கு எதுக்கு? அவருக்கு நான் பணம் கொடுத்து தப்பா? பின்ன வீட்டு பொழுப்பு எப்படி நடக்கும்? இதெல்லாம் உனக்கு என்னைக்குதான் புரிய போதும். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ திருந்தவே மாட்டேன். உனக்கு குடும்பத்தை காப்பாத்தணுங்கிற கவலைதான் இல்லைன்னு நினைச்சேன். ஆனா நான் வளர்த்த புள்ளை இவ்வளவு சூதா பேசுவேன்னு நான் கனவுல கூட நினைக்கல. என்ன மன்னிச்சு, என்ன மன்னிச்சு. ஏய் காளி, உன் நெஞ்சில கை வச்சு சொல்லு. நான் உன் மேல வச்சிருக்கிற அன்பெல்லாம் வெறும் வேஷமா? நடிப்பா. தப்பா பேசிட்டேன். பாப்பாவோட நகை எடுத்துட்டு போய் செலவு பண்ற அளவுக்கு நான் அயோக்கியப்பா இல்லடி. இனிமேல இப்படி செய்ய மாட்டேன். நீ தப்புல தப்பு. நான் வெளியே போய் எனக்காக ஒரு வேலை தேடி இந்த இருந்து உழைச்சி சம்பாதிச்சு தான் சாப்பிடுவேன். கள்ள மார்க்கெட்டு வியாபாரி கைது. கள்ள மார்க்கெட்டில் சிமெண்ட் மூட்டையை விற்ற நல்ல தம்பியா பிள்ளைக்கு 4000 ரூபாய் அபராதமும் 6 மாத கடுங்காவல். அட பெருமாளே, அன்னைக்கு இந்த காளிப்போய நம்மளை காட்டி கொடுத்திருந்தான்னா நமக்கு இதே கதிதானே. என்னமோ தப்பிச்சோம். வாங்க காளி, வாடா வா வா காளி, வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க. என்ன காளி காளி, என்ன சமாச்சாரம்? நான் உன்னை பத்தி ஒண்ணும் தப்பா சொல்லலையே. அண்ணன் கிட்ட தங்கமானவன் நல்லவன் தான் சொன்னேன். அவர் ஏதாவது போய் சொல்லியிருப்பாரு. நான் வந்த சமாச்சாரம் தெரியும் தெரியும். நான் சொல்றத நம்பு. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா அந்த காளி கோயிலுக்கு வா. இந்த கட்ட வேட்டியை போட்டு தாக்கிடுறேன். எனக்கு என்ன உனக்கு? உன்கிட்ட ஒரு வேலை வேணும். உழைச்சு சாப்பிடறதா இனிமே தீர்மானம் பண்ணிட்டேன். என்ன சொல்றேன்? அப்பா அப்பா அப்பா. ஏ காளி, வேலை வேணுமா? வேலை கேட்கற லட்சணமா இது? உனக்கு வேலை கொடுக்கறதுக்கு இங்க என்னடா இருக்கு வேலை? கரடி பள்ளிக்கூடமா? குஸ்தி போடுறதுக்கு? ஆளை பாரு, வேலை கேட்க வந்துட்டான். நீ ரவுடி பைய, நான் கௌரவமான வியாபாரி. வேலை வேலை ஒண்ணு இல்லப்பா. என்ன முறைக்கிற? என்ன பக்கத்துல வரல? வேலை இல்லையா? சித்தப்பா, என்ன ஆபத்து? ஆபத்து என்ன ஆபத்து? உன்னால பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் ஒரு மாநாடு கூட்டி வர அம்மாவாசை அன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா வந்து உன் கழுத்தை அறுத்துற போறாங்க. அதனால உடனடியா நீ ஒரு பாடி கார்டு தேடிக்க. காளிமுத்து வைப்பார், அவனுக்கு பாடி இருக்கு, அவனுக்கு காடா போட்டுக்க. இன்னும் ஊ கொட்ட நான் கதையை சொல்றேன். அவனுக்கு வேலையை கொடுக்குற. அப்புறம் நான் உனக்காக எள்ளும் தண்ணியோட ரெடியா இருக்கணும். எது வேண்டும்? எள்ளும் தண்ணியுமா இல்லை காளிமுத்துவன் வேலையா? எள்ளும் தண்ணி எனக்கு வேண்டாம். நீ சும்மா நான் கவனிக்கிறேன். காளி, இந்த பாரு, இந்த மாதிரி நடக்க கூடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். என்னையா? உனக்கு வேலை கொடுத்துருக்கேன். சம்பளம் 50 ரூபாய். நயா பைசா. என்ன மிட்டாய் இங்க வா. 100 ரூபாய் சம்பளம் போட்டு கொடுங்க. 100 ரூபாய் நீ பேசாம இரு. 50 ரூபாய் சம்பளம். நீ எவ்வளவு சம்பளம் முடியா? வேலை என்ன? வேலை ஒண்ணும் இல்லப்பா. காலையில கோழி கூவுறதுக்கு முன்னால ஏந்திரிக்கணும். தோட்டம் பூரா தண்ணி பாய்ச்சணும். அவ்வளவுதான். அவ்வளவுதானே? காளி, அத்தோட இந்த கடைக்கு வேண்டிய சாமான்களை எல்லாம் வாங்கி போட்டுறணும். வீட்டுக்கு வேண்டிய காய்கறிகளையும் வாங்கி போட்டுறணும். அப்புறம் ஒரு 200 மூட்டை நெல்லை வண்டியில ஏத்தி நீயே இழுத்துக்கிட்டு போய் சோளம் வந்தால அரிசி அரைச்சு கொண்டாந்து போட்ட வேண்டியதுதான். அவ்வளவுதான். அவ்வளவுதானே? முத்து, அத்தோட நம்ம புது வீட்டுக்கு காலவாயலுக்கு போய் விளையாட்டா ஒரு 20 வண்டி செங்கல் அடிச்சிடணும். அப்புறம் நான் இந்த வேலைகளை எல்லாம் பார்த்துட்டு சாப்பிட்டு தூங்குறதுக்கு 1 மணி 2 மணி ஆகும். தூங்குன விற்பாடு ஒரு 2 மணி நேரம் உடம்ப பிடிக்கணும். சரி. அப்புறம் நான் முழிக்கிற வரைக்கும் ஒரு 4-4 வரைக்கும் நீ முழிச்சிருந்து எனக்கு பாடி கடா இருக்கணும். அவ்வளவுதான். அவ்வளவுதானே? காளிமுத்து, ஐயோ போதும். காளிமுத்து ஓடிட போறாரு. ஏன் ஓனா பின்ன நிக்கவா செய்வாங்க? என்னடா விஷயம்? இப்படியா வேலை சொல்றது? எப்படி வேலை செஞ்சாங்க? சித்தப்பா, உங்களுக்கு லேபர் ஆக்ட் தெரியாது. தொழிலாளி 8 மணி நேரத்துக்கு மேல வேலை செய்ய மாட்டான். அதெல்லாம் பட்டணத்துல. இங்க என்ன பட்டிக்காரனா? அதுக்காக 24 மணி நேரமா ஒருத்தர் வேலை செய்வாங்க. கோழி கூப்பிடும்போது எந்திரிக்கணுங்கிறீங்க. எல்லா வேலையும் செஞ்சு அதே கோழி இந்த ஆளை எழுப்பி கூவுங்கிறீங்க. இருப்பாங்களா? சரி சரி, ஆள் ஓரத்துக்கு முன்னால ஒரு 50 ரூபாய் முன்மணத்தை கொடுத்து ஆளை புடிச்சு வைங்க. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன கொடுங்க. சரியாதான் இருக்கு. அட்வான்ஸா? ஆமா, அட்வான்ஸ். அட்வான்ஸ். வர்றேன். அதான் புடிங்க கொடுத்துட்டேன். சந்தோஷம். நீ ரொம்ப நல்ல பிள்ளை. ரொம்ப நன்றி.
1000 யானை பலம் கொண்ட அந்த ராட்சசியான தாடகையானவள் வானத்துக்கும் பூமிக்குமான நின்று கர்ஜித்துக் கொண்டிருந்தாள். கேளண்டி, எதிரில் சந்திர சூரியர்களைப் போல் ராம லட்சுமணர் நின்று அவள் மேல் அம்புமாறி பொழிந்து கொண்டிருந்தார்கள். கடைசியில் ராமர் போட்ட பானம் தாடகையின் உடலை 2ஆக பிளக்க அவளும் தரையில் மலை போல் சாய்ந்தாள். உன் சொந்தக்காரவங்க யாராவது செத்து போயிட்டாங்களா? ராட்சசின்னு சொல்லாம சொல்றான். இந்த இடத்த படிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் என் தம்பி செத்து போனான். ஐயோ பாவ, நீ ஜாக்கிரதை. அதை நினைச்சு ஆடுகிட்டு இருக்க. இவன் என்னடா? அத்தை, அண்ணனுக்கு அடுத்தவங்க வருத்தம் தெரியறதே இல்ல. நீங்க நல்லா அழுங்கத்தே. அழுது தொலைங்கத்தே. என்னடா இதெல்லாம்? காளியப்பரு செட்டியார் கடையில் வேலைக்கு சேர்ந்துட்டாரு. செட்டியார் கொடுத்த முன்பணத்துலதான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. எடுத்துட்டு போய் உங்க சின்னாய்க்கு அவிச்சு கொண்டு போ. மீனாட்சி, இவன் சொல்றத நம்பாதே. செட்டியாராவது இவனை வேலை வச்சுக்கிறதாவது. அவரை அடிச்சு பணத்தை கொள்ளையடிச்சிட்டு வந்திருக்கான். உங்க பரம்பரை புத்தி ஒன்ன விட்டு எங்க போகும்? செட்டியார கொள்ளை அடிக்கல, உன்னதான் சமத்தியா ஒரு நாளைக்கு நான் கொள்ளை அடிக்க போறேன். சாமி சாமி பொட்டி. ஓஹோ, அப்படின்னா பொட்டியில சாமி இல்ல போல இருக்கு, பணம் தான் இருக்கா? காளி, பேசிக்கிறேன் ஒரு நாளைக்கு அந்த சாமி கிட்டே நான் பேசிக்கிறேன். காளி, உண்மையை சொல்லு. இதெல்லாம் உனக்கு எப்படி கிடைச்சது? ஐயோ ஐயோ, நீ உங்க சின்ன மாமா தானே இருப்ப. நீ என்ன மோகனாலா தான் வளர்த்த, திருடர்மாவா வளர்த்திருக்க. ஆமான்னு சொல்லிதான் திருடராவே நடந்துக்கிறேன். காளி, கோச்சுக்காது. உன் மேல உள்ள பாசம் தான். இதெல்லாம் பார்த்த உடனே நீ எங்க தப்பு பண்ணிட்டியோ பயந்துட்ட. என்ன மன்னிச்சுடுற. ஆயா, உனக்கிட்ட இந்த மன்னிப்பு எங்க இருந்துதான் வருதோ? பேசுறதெல்லாம் பேசிட்டு. இந்த 50 ரூபா அட்வான்ஸ் செட்டியாரு, 10 ரூபா செலவு தொழிலாளிக்கு தானம் நிதி, 10 ரூபா அந்த சாமானம் எல்லாம், பாக்கி 30. 10 என்கிட்ட கொடு. பாப்பா தூக்கிட்டு சந்தைக்கு போயிட்டு வரேன். இந்த உங்க சின்னம்மாவை சமையல் கட்டு தூக்கிட்டு போ. போக்கிரு பையனு. பாப்பா சந்தைக்கு போ. எங்க போனாலும் பாப்பா பாப்பா கூப்பிட்டா எல்லாம் தெரியும். பாப்பா வா, சந்தைக்கு போலாம். உனக்கு பிடித்தமான கடலை உருண்டை, வளையல், ரிப்பன் எல்லாம் வாங்கி கொடுக்குறவா. ஜெயா, நான் உங்களோட வரமாட்டேன்னு சொல்லுமா. புது சனிதமா அங்க என்னடா அந்த பெரிய பூசணிக்கா அன்னிக்கிட்ட வச்சு வைக்குது, இங்க என்னடா சின்ன பூசணிக்கா குழந்தைகிட்ட வச்சு வைக்கிறா. நீ வர்றியா என்ன இப்போ? ஜெயா, எங்க சின்னம்மாவை திட்டினா நான் உங்களோட பேச மாட்டேன்னு சொல்லுமா. சித்தப்பா, நீ சின்னம்மாவை திட்டினா உங்களோட டு டு டு. ஜெயா, சின்னம்மாவையும் கூட்டிட்டு போனாதான் நான் வருவேன்னு சொல்லு. ஐயா, நான் டி விட்டா நீயே சொல்லு. ஒழுங்க வர்றியா இல்லையா? பாப்பா போகாத ஜெயா. வா நக்க. நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு குழந்தை கை பிச்சிடாதீங்க. அக்கா, நான் இந்த ஊர் சந்தைய பார்த்ததே இல்ல. என்ன கூட்டிட்டு போக சொல்லுங்க அக்கா. வந்துருவா போல இருக்க. அவ இந்த ஊருக்கு புதுசு, கூட்டிட்டு போயேண்டா. தெரியுமா எனக்கு, நீ சொல்லுவேன். பொம்பளைக்கு பின்னால சுத்துறவன் சம்சாரி, அடிய வீர பிரம்மச்சாரி, கூட்டிட்டு போக முடியாது. அப்பா பிரம்மச்சாரி, உன்னை பெத்தவ சம்சாரி, உன்னை வளர்த்தவ சம்சாரி, நீ கும்பிடுற அனுமாரு அவரோட குருநாதரே பெரிய சம்சாரி. இப்ப நீ மரியாதையா கூட்டிட்டு போறியா இல்லையா? கூட்டிட்டு போய் தொலைக்கிறேன். உனக்கு கோவம் வந்துற போது. சரி சரி, போயிட்டு திரும்பி வந்த உடனே குளிச்சு விட்டு ஒரு நாள் விரதம் இருந்து தப்பு காணிக்கு கட்டிட்டா குருநாதன் மனசெல்லாம் ஆறி போயிடும். கூட்டிட்டு போயிட்டோம். அவங்க கிட்ட அனாவசியமா வம்பிழுக்காத, கோச்சுக்கோ. குழந்தைக்கு போட்டாச்சு. உங்க சம்சாரத்துக்கு வளைய போடலீங்களா? யார் யார் சம்சாரம்? ஆத்தவங்களுக்கு சம்சாரம் இன்னொரு தடவை சொன்னீங்கன்னா ஜாக்கிரதா. ஓ, உங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையா? முகத்துல கல்யாண கடை வந்தாச்சு. கண்டிப்பா இந்த வருஷம் கல்யாணம் நடந்தாகணும். இந்த வேலையை விட்டுட்டு எங்க மரத்தடிக்கு போ, ஜோசியம் சொல்லலாம். இது என்ன? இதுவா? இது லாக்கெட்டுமா? அப்படின்னா இந்த மாதிரி ஆம்பளைங்க இந்த மாதிரி பொண்ணோட படத்தை இதுக்குள்ள வச்சு கழுத்துல கட்டிக்கலாம். சிரிக்காத ஒவ்வொரு இது. ஏயா, நீ வியாபாரம் பண்ண வந்தியா, காதலு கத்திரிக்கான்னு பிரச்சாரம் பண்ண வந்தியா? கோச்சுக்காதீங்கய்யா, இதுக்குள்ள சாமி படம் கூட வச்சுக்கலாம். சாமி படம் கூட வச்சுக்கலாம். கொடு. எம்பட்டு 8 அணா.
புகழ்பெற்ற புல்புல் தாரா வருகிறான் வருகிறான் பராக் பராக். வணக்கம் பெரியவர்களே. ரசிகர்களே, கண் படைத்த அனைவரும் கண்டு கழிக்க வேண்டிய அற்புதமான ஒரு காட்சி இது. அறிவுள்ள மனிதர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு இந்த பொம்மை ஆணித்தரமாக பதில் கூறும். கேளுங்கள் கேளுங்கள். என் பொம்மை உன் பேர் என்ன? என் பேரு புல்புல் தாரா. நீ என்ன சாப்பிடுவ? நான் பிறந்ததுல இருந்து கட்னி தான். என்ன காட்டு சங்காதிச்சு எல்லா காசையும் இந்த சோங்கேறி தான் வாயில போட்டுக்கிறான். ஏ புல்புல், என் மானத்தை வாங்காதே. புல்புல், உனக்கு விடுக்கதை தெரியுமா? விடுகதையா? ஓ, போடு போடு. தண்ணியில கிடப்பு சளி பிடிக்காது, தாளம் போட்டு பாடுவோம் இருக்காது. அவன் யாரு? அதுவா, நாக்கு. ஏ புல்புல் தாரா, பெண்ணை தேடி போன பிரம்மச்சாரி யாரு? என்ன தேடிக்கொண்டு கிருங்காச்சாரியா? அணுங்காரு. புலுபுலு தாரா, கொட்டு முழக்கத்தோட ஆரம்பமாகிற குஸ்தி எது? இது தெரியாதா? கல்யாணம். அடி சக்க, நீ நம்மாளு. ஸ்டைலு கேட்டுக்கிட்டியா? கல்யாணங்கிறது குஸ்தி தானா? ஆக்களே, இப்போ நீயும் இந்த கண்ணும் சேர்ந்து நில்லுங்க, ஒரு அதிசயம் நடக்கும். உனக்காக நிக்கிறேன் இப்போ. ரெண்டு பேரும் கை கோத்துக்குங்க. அதெல்லாம் என்ன வேலை? சும்மா விளையாட்டுக்கு தானே சொல்றேன். சிவமன்ற காளி, கல்கத்தா ஹோலி. இக்கா கைய தரங்க. தரணியில கரண்ட குழந்தை இது தரணியோட குழந்தையே ஒரு குழந்தை அழைச்சிட்டு போங்க. என்னடா இது? வீடா இது? மனுஷன் இருக்கிற கூடா இது? தஞ்சை கலை கோயில் மாதிரி இருக்குது. மனுஷன் மண்ணை வச்சுக்கிட்டு என்ன விளையாட்டு விளையாண்டு இருக்கிறான். எனக்கு இருக்கிறான் ஒரு சித்தப்பன். இருக்கிற மண்ணெல்லாம் தலையில வச்சுட்டு கீழே கொட்ட மாட்டேங்கிறான் ஐயா. அப்பேற்பட்ட கஞ்சலுக்கு இந்த மாதிரி ஒரு அப்பாவி சம்பாரிச்சு போடுறான் ஐயா. ஆகா, நான் எதை எடுப்பேன், எதை விடுவேன்? யார் நீங்க? ஆகா, காஞ்சரே, கொஞ்சம் அப்படி நின்றாயா? அட நின்றாயா? யாரு கொண்டாயா? என்னது அற்புதமான கைய கொண்டாயா? ஆகா ஆகா, ஐயா, இந்த ரெண்டு கையை வச்சு தானே மண்ணை போட்டு பேச பேச அறிவு காளி. வாயா வாயா, நான் உங்ககிட்ட சொல்லல? அறிவுடை நம்பி செட்டியாரோட அண்ணமாவன் பட்டணத்துல இருந்து படிச்சுட்டு வந்திருக்குன்னு. இதாவது செட்டியார் கிட்ட பணம், இங்க அறிவு. ரெண்டுக்கும் சதா டபின் தான் மோதல். தம்பி, நீங்க எவ்வளவு பெரிய வீட்டு பிள்ளை, என் கால விழலாமா? ஐயோ கலைஞரே, 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 நான் உங்க பெருமையை முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யணுமோ செய்ததுக்குங்க. எங்க இன்னைக்கு தமிழ்நாட்டு ஆண்ட அரசனுடைய அட்ரஸே இல்லாம போச்சுயா. அன்னைக்கே கட்டி வச்சான் தஞ்சையில கோவில், அன்னைக்கே வெட்டி வச்சான் மகாபலிபுரத்துல ஆனை. ஆனா இன்னைக்கும் வெளிநாட்டுல இருந்து என் உலகம் பூரா வந்து பாத்துட்டு போகுதுயா. என்னைக்காவது ஒரு நாளைக்கு அந்த பிரம்மாவே வந்து, கலைஞரே கலைஞரே, நீ செஞ்சு வச்சிருக்கிறியா இந்த அழகான பொம்மைங்க, இதுல ஒரு செட்டை குடியா, என் ஸ்வீட் சரஸ்வதிக்கு கொண்டு போய் பிரசன்ட் பண்ண கேட்டாலும் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லையா. காளி, அவர்கிட்ட சொல்லு, முடிஞ்சா கஷ்டப்பட்டாவது என்ன மாதிரி ஒரு பொம்மையும் செஞ்சு இப்படி முன்னாடி வையா. அப்பதான் மத்த பொம்மையினுடைய அழகெல்லாம் எடுபடும். அறிவு கொட்டுது, அறிவு கொட்டுது. பாரியா, ஒத்த கால் இதை வச்சே உலகம் பூரா டிராவல் பண்ணிருக்காங்க. இன்டர்வியூ கார்டு இல்லாம இவர் இன்டர்நேஷனல் பிகர். எப்படி ஒரு காலால ஆடி தன்னுடைய டான்ஸ பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காரோ, அது மாதிரி உலகம் பூரா இவரை வித்துத்தாயா நாம நம்ம நாட்டினுடைய மானத்தையே பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். கலைஞரே, நீ வாழ். ஏன் தம்பி, உண்மையாவே இந்த சிலையெல்லாம் வெளிநாடு போகுதா? போகுதா? இது எப்படி போகும்? பாவம், எங்க சித்தப்பெல்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்கிறான். ஏன் காளி, உங்க அண்ணன் இன்னும் பஸ்ஸே ஏறினது இல்லையா? உங்க சித்தப்பன் ஏற விட்டாதானே? அது சரி, ஏற விட்டாதான் அவன் குட்டு வெளிச்சமாயிடுமே. உன் குட்டை உடைக்கிறதுக்கு தானே நான் வந்திருக்கிறேன். என்னையாவது அக்கிரமா இருக்குது? இவ்வளவு பொம்மை என்னமோ தான் தான் செஞ்சதா சொல்லி ஒவ்வொன்றிலையும் மாணிக்கம் கோண போட்டு சீரை குத்துன்னு குத்தி வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்க. உண்மையான கலைஞர் பாவம் இங்க ஒளிஞ்சுட்டு இருக்காரு. பாருங்க, உங்க எல்லாம் போட்டோ எடுத்து நாளைக்கே பத்திரிக்கையில திருடர்கள் ஜாக்கிரதை கலை உலகில்
திருடங்களுக்கு கீழே எங்க சித்தப்பன் போட்டோ வரும், கலைஞனுக்கு கீழே உங்க போட்டோ வரும். நாளைக்கே டாம் டாம் அடிக்கல என் பேரு பொதுநல தொண்டன் அறிவுடை நம்பி இல்ல. அட போ தம்பி, விளம்பரத்தினால வயர் நிறைஞ்சிடுமா? என் தங்கச்சி சிவகாமி கல்யாணத்தை நடத்திடணும்னு 4 வருஷமா முயற்சி பண்றேன். 500 ரூபாய் கிடைக்கல. கலைஞனா கத்திரிக்காயா? என்னங்குது, உங்களுக்கு கல்யாணத்துக்கு 500 ரூபாய் தானே தேவை. ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கும்போது அந்த கஞ்சனை வந்து பாருங்க, வாங்கி தரேன். முதல்ல போட்டோக்கு ஒரு போஸ்ட் கொடுங்க. ஐயோ, போட்டோல நின்னா ஆயுசு குறைஞ்சு போடுமா? அறிவு, நான் எங்க அண்ணியை பிடிச்சிட்டு வரேன், நீ எங்க அண்ணனை பிடிச்சுக்க. 2 பேரும் ஒண்ணா நிறுத்தி வச்சு ஒரு போட்டோ எடுக்காம உண்டாத. பொம்மை கலைஞர சித்தப்பா 3 வேளை சோத்தையும் 4 வேளை டிஃபனையும் தலகாணியில பஞ்ச போட்டு அடைக்கிற மாதிரி அடன்னு அடைச்சு ஏழைங்க வயிற்றுல கொட்டிட்டு எமலோகத்துக்கு போறானே, இவெல்லாம் மனுஷனா? மத்தவங்களுக்கு நாட்டுக்கு என்ன செஞ்சான், அதான் கேள்வி. யார்கிட்ட வந்து கேட்கறடா கேள்வி? இந்த ஊர்ல நான் என்ன பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? வெளியே சொல்ற மாதிரி இருக்கா? படம் பிடிச்சு காட்டுவேன்டா, படம் பிடிச்சு காட்டுவேன். போன மாசம் நம்ம ஊர் கோயிலுக்கு ஒரு வாழைத்தண்டு லைட்ட போட்டு அதுல என் பேரை வேற எழுதி வச்சிருக்கேன். கிடைக்கிறதே கொஞ்சம் வெளிச்சம், அதுலயும் பேர் எழுதி மறைச்சா. மத்தியான சாப்பாடு வேணும், குழந்தைகளுக்கு எல்லாம் போடணும் அப்படின்னு அரிசி கேட்டான், வந்து உடனே கொடுத்தேன். எவ்வளவு? பட்டம் படியில ஒரு படி. அத்தனை பசங்களும்? ஆமா. எங்க அப்பா ஒரு சத்திரம் கட்டி வச்சிருந்தான். அதுல காலி பசங்களும் பேய் பசங்களும் வந்து சதா படு தூக்கிட்டு இருந்தாங்க. அந்த பயகளை எல்லாம் அடிச்சு விரட்டி விட்டு ஜனங்க குடி இருக்கிறதுக்கு வசதியா வீட்டை கட்டி விட்டேன். சும்மாவா? வாடகைக்கு. இதை விட என்னடா செய்யணும்? போதும் விடுறா. பின்ன இவ்வளவு நல்லது செஞ்சிருக்கிற, இந்த ஊர்ல எந்த பயலாவது நினைக்கிறானா? நாளைக்கே நீ போயிட்டேன்னு வையே, இல்ல ஒரு 15 நாள் தள்ளி இரு சித்தப்பா. இந்த மண்ணாடி மங்கலத்துல மாணிக்கம் செட்டியார் அப்படின்னு ஒரு தர்ம பிரபு உன்னதான் நான் தான் பின்னவன் அது மாதிரி ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? அதனாலதான் உடனடியா உன் ஞாபகார்த்தமா ஒரு நினைவு சின்னம் ஏற்படுத்தணும்னு சொல்றேன். அடே அறிவு, இப்பத்தாண்டா உனக்கு அறிவு சரியா வேலை செய்யுது. இப்போ என்ன செய்ய போறேன்? முச்சந்தியில நிக்க வைக்க போறேன். ஏண்டா என்ன முச்சந்தியில நிறுத்துறதுக்கா உன்னை இவ்வளவு தூரம் பணத்தை செலவழிச்சு படிக்க வச்சேன்? என்ன சித்தப்பா கொஞ்சம் கூட புரியாம பேசுறீங்க? என்னடா புரியாம? தப்பாவே நினைக்கிறீங்களே. தப்பு. உங்களை மாதிரி ஒரு சிலை செஞ்சு அதை முச்சந்தியில நிக்க வைக்கலாம்னு சொல்றேன். சிலை பலே வைக்கலாமே, நிக்குமே. என்ன செலவாகும்? ஒரு 10,000 ரூபாய் போகும். 10,000 போகும். போகட்டும், எனக்கு சிலை வேண்டாம். சித்தப்பா என்ன சித்தப்பா? தெருவுல பிள்ளையார் சிலை 2 நாள் வைக்கிறான், என் சிலைக்கு 10,000? பிள்ளையார நீங்களும் ஒண்ணு? அது பிள்ளையாரு, நான் மாணிக்கம். உங்க உயரத்துல அகலத்துல இதே அழகா ஒருத்தன் சிலையா பண்ணணும்னா எவ்வளவு சிரமம். அது மாதிரி செய்யறதுக்கு இந்த ஊர்ல இந்த மருதமுத்து அவர் ஒருத்தர் தான் இருக்காரு. மருதமுத்து நம்ம ஆளு. அவருக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா போதும். 1000 மண்ணாங்கட்டியாவது. இது வியாபாரம். எது சிலை வைக்கிறத? இதுல எல்லாம் நீ தலையிடாத. நான் அவனை பார்த்து பேசி 500 ரூபான்னு முடிச்சு விடுறேன். கும்பிடுவேனுங்க. வாயா, உனக்கு 100. 500 நீங்க அதுக்குள்ள குறைச்சாச்சா? இல்லடா, அந்த ஆளுக்கு 1000 சொன்னேன். இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டு தான் நீ வந்துட்ட. அப்படிங்களா? உனக்கு 500 ரூபாய் கொடுக்கறதா முடிவு பண்ணிவிட்டோம். ரொம்ப சந்தோஷங்க. அந்த பணத்துக்காக நீங்க என்ன வேணாலும் எழுதி வாங்கிக்கீங்க. பாத்தியா சித்தப்பா, பொம்மை செய்ய தரத்துக்கு நோட் எழுதி தரேங்கிறாரு. கலைஞரே, எங்க சித்தப்பா மாதிரி நீங்க ஒரு சிலை செஞ்சு கொடுக்கணும், அதுக்கு 500 ரூபாய் தரதா முடிவு பண்ணிருக்கோம். இல்ல சித்தப்பா? இந்தாங்க 50 இருக்கட்டும், வச்சுங்க, அட்வான்ஸா வச்சுங்க. சிலை செஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் பாக்கி 450 ரூபாய் பணத்தை கொடுத்துருவோம். நம்ம செட்டியார போல சிலையை செஞ்சு மண்டையில வைக்க போறாங்களாம். அந்த சிலையை நான் தான் செய்ய போறேன். அதுக்கு 500 ரூபாய் பேசி 50 ரூபாய் முன்பணமா கொடுத்துருக்காங்க. இத பார். ரொம்ப சந்தோஷங்க. நம்ம சிவகாமிக்கு உடனடியா மாப்பிள்ளை பாருங்க. பின்ன எனக்கு அதை விட வேற வேலை என்ன? ஆமா, உன் குழந்தை விஷயம் என்ன ஆச்சு? சத்தம் போட்டு பேசாதீங்க. சீதா அவனை எப்படியும் வழிக்கு கொண்டு வந்துருவா. பகவான் புண்ணியத்துல அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா 2 கல்யாணத்தையும் ஒண்ணாவே முடிச்சிடலாம். அண்ணியா? என்னடி இது புதுசா? எங்க அண்ணன் அண்ணியும் உன் கல்யாண விஷயமா தான் இப்ப பேசிட்டு இருக்காங்க. நீ எங்க வீட்டுக்கு வர போற பொண்ணு. பாத்தியா, இந்த வீட்டுல யாரு கல்யாணம் பண்ணிட்டு நான் மருமகளா வர்றது? ஒருவேளை நீ ஆம்பளையா பிறந்திருந்தா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருப்பேன். ஏன் எங்க சின்ன அண்ணன் இல்லையா? இருந்த என்ன பிரயோஜனம்? உங்க சின்ன அண்ணனுக்கும் கருங்கல்லுக்கும் என்ன வித்தியாசம்? கருங்கல் நானு? சிவகாமி, இந்த பூசணிக்காய் பெத்த புத்திரிய கொஞ்சம் ஜாக்கிரதையா பேச சொல்லு. கையில என்ன வச்சிருக்க தெரியுமில்ல? கேட்டியா? கையிலே அருவாள் இருக்கா. தப்பி தவறி பொம்பளை அவர் பக்கத்துல போயிட்டா சரக் வெட்டு 1 துண்டு 2 ஆக்கிடுவாரு. சந்தேகம் என்ன? அனுமார் பக்தன்கிட்ட பொம்பளைக்கு என்ன வேலைன்னு கேக்குறேன். கல்யாணம் வேண்டாம், குடும்பம் வேண்டாம் சொல்ற ஆம்பளை காட்டுல போய் தெரியாம வீட்டுல என்ன வேலைன்னு நான் கேக்குறேன்.
தங்காச்சி என்ன சொல்றா தெரியுமா? கல்யாணம் பண்ணிக்காதவெல்லாம் காட்டுக்கு போங்கிறாங்களா? உன்னை மாட்டேன். போட போறியா இல்லையா? போட்டேன். போய் வேலையை பாரு. போறேன். போடா. அழாதடி, உனக்குதான் சொல்லி இருக்கேன். நான் என்ன சொன்னாலும் கேட்பான். ஆனா கல்யாண விஷயத்துல மட்டும் என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். ஒருவேளை அந்த தலைவிட்டியா பாறையில இருக்கிற ஆஞ்சநேயரே நேரில் வந்து சொன்னாதான் கேட்பான் போல் இருக்கு. ஏன் என்ன இப்படி சோதிக்கிற? எங்க அத்தை அம்பாத்துற பருவதம் பொண்ணா பெத்து வச்சிருக்கா. ஐயோ, அது ஒரு குட்டி சாத்தான். என்னையே சுத்தி சுத்தி வர்றா. எங்க அண்ணி வேற அந்த பொண்ணு கூட சேர்ந்துக்கிட்டு அந்த பொண்ணை தான் கட்டிக்கணும், அந்த பொண்ணை தான் கட்டிக்கணும்னு பிராணனை வாங்குது. குருநாதா, இவன் அனுமார் பக்தனாச்சே, இவங்கிட்ட கண்ணக்காத காமிக்கலாமான்னு அந்த பொண்ணு கொஞ்சமாவது யோசனை பண்ணுதா? அந்த பொண்ணை நீ சும்மா விடாதே. இன்னைக்கு ராத்திரி அவ கனவுல போ. என் பக்தன் கிட்ட போகாதேன்னு பயமுறுத்து. ஏதாவது சொன்னா பக்தா, நான் சொல்ல போவதை கவனமாக கேள். குருநாதா, நீதான் பேசுறியா இல்ல எனக்கு மன பிராந்தியா? இல்ல இல்ல, சோதனையான கட்டம் பக்தனுக்கு ஏற்படும் போது நீ எப்படியாவது பேசிடுவேன்னு நான் எல்லாத்தையும் சவால் விட்டுருக்கேன். அதே மாதிரி நீ பேசிட்ட. என்ன குருநாதா, என்ன சொல்ற இப்போ? பக்தா, கவலைப்படாதே. உன் மனவேதனையை இன்னோடு தீர்த்து வைக்கிறேன். அம்பிடுதான் பிரபு, அம்பிடுதான். உன் பக்தனுடைய பெருமை தெரியாம என்கிட்ட விளையாடுதே அந்த பொண்ணு, அதை நீ சும்மா விடக்கூடாது. அம்பிடுதான். பக்தா, அந்த சீதாவும் என்னை வணங்கும் ஒரு பக்தை. அவளை நீ வெறுப்பது தகாது. அதுக்காக அந்த பொண்ணு என்ன பேசினாலும் என்ன கேட்டுக்கிட்டு இருக்க சொல்றியா? வேண்டாம், நீ அவளை உடனே கல்யாணம் செய்து கொள். அபச்சாரம், அபச்சாரம். பிரபு, என்ன விளையாடுற? நீ உண்மையாதான் சொல்றியா? பக்தா, அவள் உன்னை மனமாற விரும்புகிறாள். அவள் விருப்பத்தை நிறைவேற்றி வைப்பதுதான் உன்னுடைய கடமை. அவளும் நீயும் ராமனும் சீதையும் போல் வாழ வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம். குருநாதா, உண்மையிலேயே வா என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்ற? என்ன குருநாதா, நான் இவ்வளவு நாள் பிரம்மச்சாரியா இருந்தனே, அந்த விரதம் என்ன ஆவறது? அந்த விதத்தை இன்றோடு முடித்துக் கொள். போ, தாமதம் செய்யாதே. உடனே திருமணத்திற்கு ஏற்பாடு செய். இதுவே என்னுடைய ஆணை. குருநாதா, உன் விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கிறத தவிர இந்த பக்தனுக்கு வேற வேலை என்ன இருக்கு? எத்தனை பயில்வான் வந்து தடுத்தாலும் சரி, சீதாவுக்கு எனக்கு உடனே கல்யாணம். ஜெய ஹனுமான். வெற்றி அடைஞ்சிட்டேக்கா, இது வாழ்த்துங்கக்கா. வெற்றி அடைஞ்சிட்டு எப்படிமா? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன்க்கா, முதல்ல இந்த வாழ்த்துங்களே. 16 பெற்று பெருவாழ்வு வாழம்மா. அண்ணி, அண்ணி, ஜெய் ஹனுமான். ஆசீர்வாதம் பண்ணு. என்ன சரி? ஆசீர்வாதம் பண்ணு. ஒண்ணு பேசாதே. நம்ம அனுமார் நமக்கு உத்தரவு கொடுத்துட்டாரு. இனிமே தாங்காது. அண்ணன் கிட்ட உடனடியா சொல்லு, இந்த பொண்ணுக்கு எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி வைங்க. பாருங்கக்கா, கொஞ்சம் கூட வெற்றி இல்லாம என்ன சும்மா இருக்கும்போது கூட கிச்சு சந்தா கல்யாணம் ஏற்பாடு பண்ணு. விடுங்க. என்ன சொன்ன? பெத்தவன் நாக்கும் போது என் மேல கையை பிடிக்கிறியா? என் குருநாதன் மேலான பிடிச்சபடிய விட மாட்டேன். இது ஏன் புடி இல்ல, என் குருநாதன் புடி. உன் தரமான அவ தரமான இந்த கல்யாணம் நடக்க சம்மதிக்க மாட்டேன். நீ சம்மதிச்சாலும் சரி, சம்மதிக்காட்டி போனாலும் சரி, என் குருநாதனை எனக்கு உத்தரவு கொடுத்தாச்சு. இந்த கல்யாணம் நடந்தே தீரும். வேணா தரைக்கிட்டு அவன் பைவான் எல்லாம் சவால் சவால். கையை பாருங்க. ஐயா, மீனாட்சி பாத்துட்டு இருக்கியா? என்ன பண்ற பாரு. அம்பா துறப்பருவதோசு, அம்பா துறப்பருவதோசு, அம்பா துறப்பருவதோசு. உன் பேர் சொன்னா விஷக்கடி எல்லாம் பறந்து போயிடும் சொன்னியே, பறந்துடுச்சா? ஐயோ, இவன் என்ன கொள்ளுறான் போல இருக்கு. அடியே மீனாட்சி, சீக்கிரமா வைத்திய கூப்பிடுறேன். வைத்தியர் எங்க ஊர் வைத்தியர் இங்க வர மாட்டார். அவருக்கு காலு நோண்டி நாம தான் இங்க போடுவா. வா. ஐயோ,
நம்ம கால் வசமும் முள்ளு முள்ளவா முள்ளவா காலுக்கு கட்டபிள்ளை மாசம் பத்துருவா காலுக்கு கட்டபிள்ளை மாசம் பத்துருவா முள்ளு முள்ளு கால கொண்டா உனக்கு முள்ளு குத்துனது உன் கால்ல குத்தல என் இருதயத்துல குத்தி இருக்கு எங்க அப்பா இருதயம் வலிக்குது சரி சரி உங்க கால வேண்டாம் கொடுங்க என்ன உங்க கால்ல முள் குத்துனது என் கண்ணுல குத்துற மாதிரி இருக்கு. அதனாலதான் உன் கண்ணு படபடன்னு அடிச்சுக்குதா? உன் கண்ணு வாயில்லாமலே எவ்வளவு பேச்சு பேசுது வரும். என் கண்ணு படப்படன்னு அடிச்சுக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஓ தெரியுமே. எதுக்க உட்கார்ந்து இருக்கவனை எப்ப முழுங்கலான்னு தான் படபடன்னு அடிச்சுக்குது. இதுக்கே இப்படி கூச்சப்படுறீங்களே, நாளைக்கு கல்யாணத்துல 1000 பேருக்கு முன்னாடி மணிக்கணக்குல உட்காரணுமே, அப்ப என்ன செய்வீங்க? நீதான் 1000 பேருக்கு முன்னால என்ன கிச்சு கிச்சு மூட்ட மாட்டிய, எனக்கு ஒண்ணும் பயம் இல்லை. சீதா ஒரு ரகசியம் சொல்லணும்னா சும்மா சொல்லுங்க. காதுல சொல்லணும். நீங்க என்ன சமாச்சாரம் சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன? காதுக்கு பக்கத்துல தானே கண்ணம் இருக்கு. என்ன ஆச்சு? நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. 200 ரூபாய் பணம் கொண்டுட்டு வந்தாதான் மருந்து இருந்து வாங்க சௌரியமா இருக்கும். அதனால பணம் கொண்டுட்டு வாங்க டாக்டர் சொல்லிட்டாரு. பணம் கொடு. ஐயோ என்னப்பா இது வம்பா இருக்கு. நான் என்ன குத்தம் பண்ண எனக்கு 200 ரூபாய் அபராதம். அவனுக்கு ஏதாவது ஊம காயம் பட்டிருக்கும், தவிட்டு ஒத்தனை கூடு சரியா போயிடும். இருந்தாலும் இந்த 5 ரூபாய் வச்சுக்கோ, அந்த கிழமை முகத்துக்கிட்ட கொண்டு போய் காட்டு, எழுந்துச்சு உட்காந்துருவான். என்னையா மோசமான ஆளா இருக்கு. மனுஷன் உயிர் ஊசலாடிட்டு இருக்கு. கதை இல்லையா கதை? அவன் கீழே விழும்போது எவ்வளவு செலவானாலும் கொடுக்கலன்னு சொன்னில்ல, அந்த பணத்தையாவது கொடு. என்னப்பா இது? அவன் திமிரு போய் போய் கீழே விழுந்தான், அதுக்கு நானா பொறுப்பு? அந்த சாக்கில நீ கொள்ளை அடிச்சுட்டு போலான்னு பாக்கிறேன். சல்லி காசு கிடையாது. பணம் கொடுக்குறியா இல்லையா? கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன். அறிவு அறிவு என்ன கஞ்சம் பணம் கொடுத்தானா? அவன் பணத்துல இடி விழுந்துச்சு. எங்க கொடுத்தான்? சவுட்டு ஒருத்தரம் கொடுறாங்களா? எனக்கு தெரியுமே, எங்க சித்தப்பா ஆச்சியா இரும்பு பெட்டி திறக்கவே மாட்டானே. அவன் திறக்காட்டி என்ன, அந்த பெட்டியை நான் திறக்கிறேன். பணத்தை திருடுறேன். பரவாயில்ல, எனக்கு வீட்டு மாடியில் நினைக்கிறேன். ராத்திரி தெரிய 9 மணிக்கு பின்னால கிணறு இருக்குல்ல, அதுகிட்ட வந்து ரெண்டு மேல இருந்து பணத்தை போறேன், எடுத்து போயிரு. சரி, ராத்திரி 9 மணி. சரி வந்து என்ன தடி வந்துடுறேன். கொள்ளையடிக்கிற அளவுக்கு வந்துட்டீங்க. இதெல்லாம் தலையிடாத, அரைச்சு. அத்தா அக்கா, ஏமா இப்படி ஓடியற? உங்க குழந்தையும் அறிவும் சேர்ந்து ராத்திரி 9 மணிக்கு செட்டியார் வீட்டுல கொள்ளையடிக்க போறாங்களாம். என்ன காளி முத்து கொள்ளையடிக்க போறானா? நான் வளர்த்த பிள்ளைக்கு ஒரு நாள் அந்த திருட்டு புத்தி வராது. ஆமா, உனக்கு யாரு சொன்னா? அவரும் அறிவும் பேசுறதே நான் சாதாரண கேட்டேன். அத்தா இப்படி கொள்ளையடிக்கிறது நல்லா இல்லைன்னு சொன்னேன், இதுல எல்லாம் தலையிடாதே அப்படின்னு வேகமா சொல்லிட்டு போயிட்டாரக்கா. என்னங்க இது? எனக்கும் ஒண்ணும் புரியலையே. இரு, நானே போய் பார்த்து வந்துடுறேன். காளிமுத்து ஓடுறான், கலைஞர் நிக்கிறான். என்னடா ரொம்ப போச்சு. இன்னொரு 200 ரூபாய். சித்தப்பா அவுட். மருதமுத்து, அண்ணன் தம்பிமா சேர்ந்து என் வீட்டுல எத்தனை நாளாயா கொள்ளை அடிக்கிறீங்க? ஐயோ, நான் இங்க திருட வரலைங்க. வேற எதுக்கு வந்த? என் கூட கண்ணாமூச்சி விளையாடலான்னு வந்தியா? என்னையா புடிச்சுக்கிட்ட நிக்கிறீங்க? என்ன பாத்து இங்க வந்து நிக்கிறேன்? நான் உன்ன அங்க எதிர்பார்க்கிறேன். உங்க அண்ணன் வந்து நிக்கிறாரு. எங்க அண்ணன் வரத பார்த்துட்டு தான் நான் ஒடியாந்துட்டேன். அது எப்படியோ போட்டோம், நான் பணம் எடுத்து பழகிட்டேன். அப்படி 2 பணம் எடுத்தாச்சு. சரி, சீக்கிரம் கிளம்ப, செத்துற போறேன். ஓடு ஓடு. அம்மா அம்மா, என்ன முருகா? செட்டியார் வீட்டுல திருநத்துக்காக உங்க வீட்டுக்காரர் ஆப்பிட்டுக்கிட்டாரு. என்ன சொல்ல? அவரா திருட்டாரு? இருக்கவே இருக்காது. திருடின பணத்தோட அவரை செட்டியார் புடிச்சு வச்சிருக்காரு. ஊரை கூட்டி விசாரணை நடந்துட்டு இருக்கு. ஐயோ, மரபுத்து, உனக்கு பொம்மை செய்யறதுக்கு பிடிக்கிறேன்னா இங்க ஆத்துல குளத்துல வந்து சாலையா? நிறுத்துங்க. யார பார்த்து இந்த வார்த்தை சொல்றீங்க? அவரோட நிழல் பட்டாலே திருடன் கூட யோகியன் ஆயிடுவானே.
இவன் யார் நிழல் பட்டு திருடானா? புருஷன் மேல பக்தி இருக்க வேண்டியதுதான். கையும் களவுமா பிடிச்ச ஒரு பாடு. இது கங்கா நதி தீர்த்தம். தலையில தெளிச்சுக்கிட்டா பாவம் போயிடும்னு கதை பேசினா முடியுமா? ஏங்க என்ன நடந்தது? காளியை தேடிக்கிட்டு வந்த உங்களுக்கு இந்த கதி எப்படி ஏற்பட்டுச்சு? ஏன் மௌனமா இருக்கீங்க? சொல்லுங்க. ஆமா ஐயா, மௌனமா இருந்தா குற்றவாளின்னு சொல்லுவாங்க. நடந்த விவரத்தை சொல்லுங்க ஐயா. நடந்த விவரம் நடக்க போற விவரத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்பவே 1000 ரூபாய் வரல. அண்ணன் தம்பி 2 பேரையும் போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டு அடைச்சு போட்டுருவேன். ஐயோ வேண்டாம். உங்க காவல் அக்கிரம் பண்றதுக்கு என்ன பிறந்திருக்க இந்த ஆளுனால நீங்க வேணும். என்ன பின்ன என்ன? உங்களுக்கு வேண்டியது 1000 ரூபாய் தானே? இந்தாங்க அக்கா, இந்த நகைகளை தூக்கி எறிங்க. சீதா என்னப்பா இது? வேண்டாம்மா, நீங்க சும்மா இருங்க அக்கா. ஐயா இந்தாங்க, உங்க பணத்துக்கு இந்த நகையை வச்சுக்கங்க. இப்ப சந்தோஷம் தானே? பழைய நகை இருந்தாலும் பரவாயில்லை. மரமுத்து இனிமேல் அது ஒழுங்கா எடுத்துக்க. செட்டியார் ஐயா, ஊருக்கு உபதேசம் பண்ணது போறோம். முதல்ல நீங்க அப்படி நடந்துக்க முயற்சி பண்ணுங்க. கையெழுத்திய பேர வாங்க அக்கா போலாம். மீனாட்சி, என் தம்பி திருடிட்டாங்கிறது என்னால நம்பவே முடியல. நான் அவனை பார்த்து விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு நீ போங்க. விட்டுட்டு போயிட்டீங்களே அப்பா. அப்பா அறிவு, நம்ம முயற்சி எல்லாம் வீணா போச்சு. கழிவு உங்க அண்ணன் 1000 ரூபாய் திருடிட்டாருன்னு செட்டியார் அவரை பிடிச்சி ஊர் ஜனங்க மத்தியில வச்சு அவமானப்படுத்துறாங்க. உங்க அண்ணியும் சீதா உங்க நகையை கைட்டு கொடுத்துட்டு அவரை மீட்டுட்டு போயிருக்காங்க. அறிவு, பாத்தியா அவங்க சித்தப்ப செஞ்ச வேலையே? நீ கவனிச்சு கைத்தோ, நான் வரேன். 200 ரூபாய் தான் எடுத்துட்டு போயிருக்கிறான். ஆஹா, பழைய நகையா இருந்தாலும் 1000 ரூபாய் போறோம். இது ஒரு புது மாதிரியான வியாபாரம் தான். செட்டியாரே, லட்சுமி கேவலம் உன் பணத்தினால வாழக்கூடாது என்று நினைச்சு முத்தையா இந்த உலகத்தை விட்டே போயிட்டான். விதி முடிஞ்சு வச்சு போயிட்டான். போற உசுர பிடிக்க முடியுமா நாம? ஓ விதி முடிய போகுதியா? ஏன் விதியா? ஏன்னா எங்க அண்ணன் நானும் சேர்ந்து உன் வீட்டை கொள்ளையடிச்சுட்டதா சொன்னியாமே. நீ ஒரு திருட்டு கொள்ளக்கார பைய, உன்னை யாரா கொள்ளையடிக்க முடியும்? எங்க அண்ணனுடைய உழைப்பால லட்சமா சம்பாதிச்சுட்டு இன்னைக்கு ஊர் ஜனங்களுக்கு முன்னாலே அவரை திருடன்னு அவமானப்படுத்தியாமே. 200 ரூபாய் எடுத்துட்டு போனதுக்காக 1000 ரூபாய் நகையை புடுங்கி வச்சுட்டு கூத்தாடிக்க. மரியாதை அந்த நகையை கொடு. நகையை கொடு. சத்தம் போட்டு மிரட்டி நகையை பறிச்சுட்டு போலாம். நான் வந்து என் உசுரே போனாலும் சரிடா, என் உசுரே போனாலும் சரி. நகையை தரமா? இப்பவே போய் எங்க அண்ணனை கூட்டிட்டு வருவேன். நீ செஞ்ச தப்புக்கு நான் காலையில விட்டு மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கிறேன். ஆண்டவன் பிரசாதம் வாங்கிக்க. இத நான் ஆண்டவங்கிட்டே வாங்கிக்கிறேன். நீங்க ஒண்ணும் சிரமப்பட வேண்டாம். பொண்ணு பொண்ணு கொஞ்சம் நில்லு. ஆமா, நீ இவ்வளவு ஆத்திரப்படும்படியா நான் என்ன குத்தம் செஞ்சேன்? நான் தினம் கோயிலுக்கு வர நேரத்திலேயே நீங்களும் வரீங்க பாருங்க. ஆமா. அது முதல் குத்தம். அப்புறம் உங்க திருட்டு பார்வை இருக்கு பாருங்க, அது 2வது குத்தம். உங்களை மாதிரி வெளி வேஷங்களை கண்டாலே எனக்கு ரொம்ப கசப்பா இருக்கு. கசப்பா? இந்த பொண்ணு வாய் கசக்கிறது வியாதிக்கு அடையாளம். போத நேரத்துங்க, உங்க பட்டு சட்டியும் பவுன் நகை விளம்பரப்படுத்த கோயில தான் ஆப்பிச்சா? ஓ, நீ இத சொல்றியா? பின்ன என்ன, இந்த காலத்துல பொம்பளைங்களை விட ஆம்பளைங்களுக்கு தான் நகை பைத்தியம் பிடிச்சிருக்கு. நடந்து வரத பார்த்தா நகைக்கடையே நடந்து வர்ற மாதிரி இருக்கு. இந்த பாரு, பொறாமப்படுறது பொம்பளைங்க கூடவே பிறந்தது. கடவுள் ஏதோ கொடுத்திருக்கான், அதை போட்டுக்கிறதுல என்ன தப்பு? கடவுள் நகையை மட்டும் தான் கொடுத்திருக்காரா? ஏன் ஆடு மாடு கோழி குஞ்சு இதெல்லாம் கூட கொடுத்திருப்பானே, அதுங்களை ஓட்டிட்டு கோயிலுக்கு வரதானே? பரவாயில்லையே, பேச்சு புத்திசாலித்தனமா தான் இருக்கு. அதுக்கு வருத்தப்பட்டு என்ன பண்றது? ஆமா ஆமா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? ஓ, கேளேன். நீங்க சாமி கும்பிட வரீங்களா, இல்ல உங்க அழக விளம்பரப்படுத்த கோயிலுக்கு வரீங்களா? இங்க பாருங்க, உங்க மூஞ்சில இருக்கிற பவுடரை வழிச்சு எடுத்தாலும் 8 வீட்டுக்கு ரொட்டி சொல்லாமல இருக்கேன். ஏதேது என் அழகு உன் மனசை அதிகமா கலக்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு சமாச்சாரம், உன் வாயினால என்ன அழகுன்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஐயோ, உங்க அழக பத்தி நீங்களே மெச்சுக்கிறத பார்த்தா நான் ரொம்ப பரிதாபப்படுறேன். இனிமேலாவது கோயிலுக்கு வரும்போது போன புத்தியோட வராதீங்க. என்ன புரிஞ்சுதா? ஆமா, புரிஞ்சுது. நீ என் மேல எரிஞ்செறிஞ்சு விழுந்தாலும் எனக்கு உன் மேல வருத்தமே ஏற்படல. ஓஹோ, அப்படிங்களா? எதுக்காகவோ? நீ கோபமா பேசுற போது உன் சின்ன மூக்கு என்ன பாடுபடு தெரியுமா? நீங்க இப்படியே பேசிட்டு போனா உங்க கண்ணை என்ன பாடுபடும் தெரியுமா? ஜாக்கிரதை. ஊருக்கு புதுசு போல் இருக்கு. அப்ப நான் வரட்டுமா? உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு போங்க. போங்க, வழிய பாத்துட்டு. என்ன போக விட்டா தானே? ஏன், நான் என்ன உங்க கையை பிடிச்சிட்டா இருக்கேன்?
கைய பிடிச்சாதான் தேவலையே காலையில பிடிச்சுக்கிட்டு இருக்க. என்ன சின்ன ஜமீன்தார் வாங்க வாங்க வாங்க. ஓகே 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 ஓகே. யார பாக்கணும்? பொன்னுசாமி இங்க கூப்பிடுற மாமா. ஏண்டா கூப்பிடுற? சின்ன ஜமீன்தார் வந்திருக்காரு. பொன்னுசாமி தைரியமா வாயா, வாயா. உட்காரு. பரவாயில்லைங்க பரவாயில்லைங்க. சும்மா உட்காரையா, உட்காரு. நான் ஒன்னும் பணம் கேட்கறதுக்கா வரல, பணத்தை கொடுத்துட்டு போறதுதான் வந்திருக்கேன். அப்படிங்களா? சிவகாமி, ஐயாவுக்கு கொஞ்சம் ஒரு டம்ளர்ல காப்பி கொண்டு வா. பரவாயில்ல பரவாயில்ல, இந்தாங்க பணம். சீக்கிரம் அண்ணா சொன்னதை செஞ்சு முடிச்சிருங்க. கவலைப்படாதீங்க, எல்லாம் மங்களகரமா நடத்துறேன். மாமா இதையும் அத்தை கண்ணுல காமிச்சு தொலைக்காத. காட்டு வேணா, இன்னும் நான் காட்ட மாட்டேன். ஏமா பயப்படுற? நம்ம சின்ன ஜமீன்தாரு. ஜமீன்தாரா இருந்தாலும் ரொம்ப தங்கமான தம்பி. காப்பி எடுத்து குடும்பா. பயப்படாதம்மா, குடும்பம். 7 விட்டு காப்பி. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கருப்பட்டியில போட்டது உடம்புக்கு நல்லது. மடக்கு மடக்குன்னு பிடிங்க. பிடி. சிவகாமி, இங்கதான் இருக்கியா? சட்டை எடுத்து வெளியே போயிட்டு வர. என்னென்ன இது? ஏது இந்த நகையெல்லாம்? பாத்தியா எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். செட்டியாரிட்ட நகையை வாங்கி வீட்டுல கொடுக்காம வந்துட்டேன். கொண்டாட குடிச்சிட்டு வந்துடுறேன். அண்ணன் அண்ணியும் பார்க்கணும்னு சொல்ல, அவங்கள பார்க்காம தான் உன்னால இருக்க முடியாது. ஆமா, இங்க ஆசை கிடந்து துடிக்குது அண்ணன் அண்ணின்னு. நாம தான் அண்ணன் அண்ணின்னு அடிச்சுக்கிறோம். அவங்களுக்கு ஏதாவது நம்ம மேல கொஞ்சமாவது பிரியம் இருந்தா நம்ம என்ன எங்க போனோம் என்ன ஆனா பழச்சமா சத்தமா பாத்துக்க வேண்டாம். எல்லாம் வேஷம். இதே இந்த பருவத்தை விட்டு நகை இதை கொடுக்காம இருந்தோம்னா வீட்டை விட்டு போகும்போது இதையும் திருடிட்டு போயிட்டோம்னு சொல்லுவாங்க. கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி போயிட்டு சீக்கிரமா வந்துரு. அங்கேயே உட்காந்துக்கிட்டு சாப்பிட போறேன் பாரு. போயிட்டு திருப்பி வந்துடுறேன். அண்ணே அண்ணே வந்துட்டியடா. வாடா வாடா மீனாட்சி. இத பாரு குழந்தை வந்துட்டான். என்னங்க தம்பி எப்படியும் திருப்பி வந்துடுவாங்க எனக்கு நிச்சயமா தெரியும். ஏண்டா உங்க அண்ணி ஏதோ கோபத்துல 2 வார்த்தை சொன்னா நீ வீட்டை விட்டே வெளியே போறதா? உனக்கு ஏதாவது மூளை இருக்குதா? அவனாவது ஆம்பளை, ஒரு வயசு வந்த பொண்ணு முன்பின் யோசிக்காம வீட்டை விட்டு வெளியே கூட்டிட்டு போயிட்டானே. நாம என்ன இந்த ஊர்ல மானத்தோட வாழறதா இல்ல குளம் கொட்டையில விழுந்து சாவறதான்னு கேளுங்க. சரி சரி, அதெல்லாம் அப்புறம் பேசலாம். நீ போய் சாப்பாடு எடுத்து வை போ. உங்க அண்ணி சொல்றது சரியா தானடா இருக்குது. ஒரு வயசு வந்த பெண்ணை வீட்டை விட்டு எப்படா கொண்டு போலாம்? அவளை காப்பாத்தி நல்ல இடத்தை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்க உனக்கு என்னடா யோகிதா இருக்குது? சரி சரி, சிவகாமி எங்க? எல்லாம் வயசு வந்த பொண்ணு எப்படி நல்ல இடத்துல நல்லா இருக்கணுமோ எல்லாம் அப்படித்தான் இருக்கிறான். அப்படின்னா அப்படித்தான். இப்பதான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். என் தங்கச்சிக்கு முகூர்த்த நிச்சயம் பண்ணோட கல்யாண பத்திரிகை கொண்டுட்டு வந்து கொடுக்குறேன். நீங்க அண்ணியும் கொஞ்சம் தயவு செஞ்சு சிரமத்தை பார்க்காம என் தங்கச்சி கல்யாணத்துக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு வாங்க. ஓஹோ, நீ அவ்வளவு பெரிய மனுஷன் ஆயிட்டியா? சரி சரி, வா சாப்பிடலாமா? நான் ஒன்றும் சாப்பாட்டுக்கு இல்லாம இங்க வரல. நகையை மறந்து எடுத்துட்டு போயிட்டேன். திருப்பி கொடுக்கறதுக்காக வந்தேன். என்னது, நகையை திருப்பி கொடுக்க வந்தியா? பின்ன என்ன உங்க வீட்டுல சாப்பிடறதுக்கு நான் என்ன உங்க சொந்தமா? உங்க சொந்தமான்னு கேட்கிறேன். முகத்தை பார்க்கவே வெறுப்பா இருக்குச்சின்னு சொல்லி உள்ளர்த்த வச்சு பேசுவேன். என்ன அர்த்தம்? நான் என்ன மழை நான் முன்ன மாதிரி என்ன ஒண்ணு இப்ப ஏமாத்த முடியாது. நான் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டேன். வீட்டை விட்டு போக சொன்னீங்க, போயாச்சு. நிம்மதியா இருக்கீங்க, இருங்க. நமக்குள்ள என்ன உறவு இருக்கு சாப்பிடறதுக்கு? என்ன உறவு இல்லையா? அண்ணன் தம்பிங்கிறதெல்லாம் உறவு இல்லையாடா? அண்ணன் தம்பி உறவு அதெல்லாம் இருந்தா ஏன் இப்படி நடக்குது? அண்ணன் தம்பி உறவெல்லாம் என்னுடைய குருநாதன் ராமியான காலத்திலேயே முடிஞ்சு போச்சு. அப்புறம் அடுத்த யுகமே மகாபாரதமா மாறி போச்சு. அண்ணன் தம்பி உறவெல்லாம் இப்ப சினிமாவில தான். என்ன சொல்ல?
என்னென்ன பேசுறான் மீனாட்சி, என்னென்ன பேசுறான். பேசிட்டு விடுங்க, எல்லாம் நம்ம தலைவிதி. அடிச்சு பட்டை கிளப்பிட்டு வீட்டுக்குள்ள போய் ஒழிச்சுக்கிட்டு இருந்துட்டு இப்ப வந்து விளக்குற மாதிரி ஆக்ட் பண்றீங்க. நீ அடிக்கிற, நீ அடி அடிச்சு கொள்றதுக்காக தானே சோத்த போட்டு என்ன எருமை மாதிரி வளர்த்து வச்சிருக்க. நீ என்ன பண்ணுவ? நீ உங்க ஆயு வந்தா பூசணிக்கா உன்னை கெடுத்தாட வெளியவாதி உன்னை கொலை எடுத்தவன் ஈர கொலை கடிச்சு எடுத்து போற. யாரும் மாமியார் அகமி அடிச்சு வாசிக்கு வரட்டும். வெட்டுறேன் எவ்வளவு கிரோதமா பேச நீ எப்படா கத்துக்கிட்ட? பேச கத்து கொடுக்கிறீங்களா எல்லாரும்? நீங்க சும்மா இருங்க. அந்த அதிக பிரசங்க பேசிட்டு என்ன பேச்சு அவங்கிட்ட சொல்லு. மரியாதையா என் தங்கச்சியை கொண்டு வந்து என் முன்னால நிறுத்தல, நான் சும்மா விட மாட்டேன். நிறுத்துறேன். எப்படி நிறுத்துவேன் தெரியுமா? ஒரு நல்ல இடமா பார்த்து அவளை கல்யாணம் பண்ணி வச்சு பொண்ணு மாப்பிள்ளை கூட்டிட்டு வந்து நிறுத்துறேன். ஓஹோ, அவ்வளவு பொறுப்பு வந்துடுச்சா? நீ செய்துடுவியடா? சவால் விட்டுக்கோமா? சவால். நான் நினைச்ச காரியத்தை முடிக்காம இந்த வீட்டு வாசப்படிக்குள்ள காலடி எடுத்து வைக்க மாட்டேன். அப்படியே செய்வோம். செய்யறதா இல்லையா? இவ்வளவு பெரிய காரியத்தை சாதிக்க உன்னால எப்படா முடியும்? உன் முரட்டுத்தனமும் முன்கோபமும் உன்னை பழக்க விடாதேடா. அண்ணி, உன் மஞ்சள் குங்குமத்து மேல சத்தியமா சொல்றேன், இந்த நிமிஷத்துல இருந்து நான் என் முரட்டுத்தனத்தை விட்டுட்டேன். என் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நான் யாரு மேலே கை வைக்கிறது இல்லை. வரேன். இல்லை. அண்ணி, வெந்நீர் வச்சு அண்ணன் கைக்கு ஒத்தரம் கொடுவா. ஏன் சும்மா அழுகுறீங்க? என்னமோ தலையும் தொலைஞ்சதுன்னு எண்ணெய் தேய்ச்சி தலையை முடிக்கிட்டு வடவாசோட சாப்பிடுவீங்களா? இதுக்கு போய் என்ன சொல்ல? நீ ஒரு பொம்பளையா? நீ ஒரு பொம்பளையான்னு கேட்கிறேன். ராட்சசி, என்னைக்கு நீ இந்த வீட்டுல கால எடுத்து வச்சியோ அன்னைக்கே கலகம் ஆரம்பாயிடுச்சு. உன்னாலதானே உன் உயிருக்கு உயிரான தம்பி இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். இனி ஒரு நிமிஷம் நீ இந்த வீட்டுல இருக்கக்கூடாது. போகலையே. இந்த அம்மா பருவத்தை பார்த்தா இந்த வார்த்தை சொல்லி மரியாதையா போறியா இல்லையா? அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பு. போ. அடியே மீனாட்சி, உன் புருஷனை அதிகமா சத்தம் போட வேண்டாம்னு சொல்லி வை. சோத்துக்கு இல்லாம இங்க வந்து தங்கல. அடியே சீதா, சீதா, சீதா. நிறுத்தி விட்டா போல இருக்கு. என்ன கடை பக்கமே ஆளை காணோம். ஆமாங்க, என் தம்பி போனத்துல இருந்து எனக்கு தொழில் செய்யவே மனசு வரல. அதுலயும் இந்த தொழில் செய்யணும்னா மனசு நிம்மதியா இருக்கணுங்க. வாஸ்தவம் வாஸ்தவம். அதுல மருதமுத்து, நீ தொழில நிறுத்திட்டதுனால என்கிட்ட சிலை செய்யறதுக்கு வாங்கின பாரு அட்வான்ஸ், அது கடை பாக்கி, அதுக்குள்ள வட்டி எல்லாம் சேர்த்து 197 ரூபாய் ஆகுது. கை செலவுக்கு 3 ரூபாய் தர்றேன். ஆக மொத்தம் 200 ரூபாய்க்கு இந்த நோட்ல நீயும் உன் சம்சாரமும் கையெழுத்த போடணும். இந்த ஸ்டாம்ப் காகித செலவு போக பாக்கி 2000 ரூபாய பணத்தை நீங்களே வச்சுக்கீங்க. என்னடா எரியுது எரியுது எரியுதாமே? மருதமுத்து, பையனுக்கு எரியுதா? சீக்கிரம் ஒரு வைத்தியர் இருந்தா கூப்பிட. ஐயோ, வைத்தியர் பிரயோஜனம் இல்ல. விஷயமே வேற. என்னடா விஷயம் வேற? சித்தப்பா, உங்க கடையெல்லாம் வரிசையா நெருப்பு பிடிச்சி எரியுது. என் கடையில நெருப்பு தெரியுதா? கட்டத்தொடி வரைக்கும் வந்துருச்சு. இனிமேதான் வேகமா எரிய போகுது. ஏன்டா எரியுது? எதுக்கு எரியுது? எப்படி எரியுது? நின்னு நிதானமா எரியுது. ஐயோ, பையல நான் கேட்கறேன், என்ன கேட்கறேன், என்ன பதில் சொல்றேன்? என் பண பொட்டியெல்லாம் என்னடா ஆச்சு? திறந்துட்டாங்க. ஜனங்கெல்லாம் வாரிட்டு போயிட்டே இருக்காங்க. ஐயோ அப்பா, இப்படி சாம்பல் தான் பாக்கி. நேரம் இருக்கும் போதே நெத்தியில போட்டுங்க. ஐயோ ஐயோ, என்ன? ஐயோ ஐயோ, சித்தப்பா, நீங்கப்பா மீனாட்சி, மீனாட்சி அண்ணி ஒண்ணு வேணாங்க. தீந்து போன கேஸ் நேரம் ஆக வேண்டிய காரியத்தை நான் பாத்துக்கிறேன். நீ சும்மா இருப்பா. சும்மா நீங்க வீணா ஏன் கோவப்படுறீங்க? இது பாருங்க, இதை பொறுத்த வரைக்கும் கலாட்டா பண்ணாம சத்தமெல்லாம் எடுத்துட்டு போயிடலாம். எவ்வளவு தெளிச்சும் பிரயோஜனம் இல்லை. என் கடையெல்லாம் தீப்பிடிச்சு எரிஞ்சு போய் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் எல்லாம் போச்சே போச்சே. சித்தப்பா, நீ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சனமா வாசவன் தான். ஆமா, ஆனா எத்தனை பேருக்கு நீ கஷ்டம் கொடுத்துருக்க? கொடுத்தேன். எவங்கிட்டயாவது நீ யோகியமா நடந்திருக்கியா? நடக்கல. அதான் கடை பூரா நின்னு நிதானமா எரிஞ்சு போச்சு. வாஸ்தவம் தான்டா, வாஸ்தவம் தான். மனுஷனை மதிக்காம பணத்தையே பெருசா நினைச்சு என் வாழ்க்கையை குட்டிச்சோறு ஆக்கிட்டேன். இனிமே பணத்து மேல எனக்கு ஆசையே வராத, அறிவே வராது. நிச்சயமா சொல்றேன், நிச்சயமா வராது. அரைஞ்சு பல்ல ஊத்துற, சத்தியமா வராதரா எனக்கு பணத்து மேல ஆசை. அப்படியா? ஆமா சித்தப்பா, கடை கண்ணி ஒண்ணும் எரியல. ஏன்டா பழையபடி படுக்க சொல்ற? மறுபடியும் உனக்கு அந்த ஆசை வந்துருச்சா? வராது, வரக்கூடாது. விஷயம் வேற இருக்கு. கொஞ்சம் என்ன தூக்கி கொஞ்சம் நிறுத்துறா. எழுந்து வா, வாடி. ஐயா கீழே போடு. ஏன் ஃபுல்லா போடுற? இல்லடா,
இந்தா வச்சுக்க. என்ன சித்தப்பா இது வேஷம்? வேஷம் இல்லடா, எல்லாம் நிஜம். என் சொத்து சோகம் எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டியது நீதான் இனிமே. அடேங்கப்பா சித்தப்பா, நீ செத்ததுக்கு அப்புறம் நான் சில சீர்திருத்தம் எல்லாம் பண்ணான்னு நினைச்சேன். நீ உன் கண்ணு முன்னாலேயே நான் என்னென்ன பண்ண போறேங்கிறத பாரு. லிஸ்ட கேள். ஆஸ்பத்திரி, ஹை ஸ்கூலு, கோஆபரேட்டிவ் ஸ்டோர். நீ எதை வேண்டாலும் பண்ணிக்க. எனக்கு காவி வேக ஒண்ணு கொடுத்துரு, நான் சன்னியாசியா போயிடுறேன். இந்த வேட்டிக்கே கலரை மாத்திக்க. மருதமுத்து விக்கிரத்தை எனக்கு கொடுத்துறப்பா. நான் இது காலத்துக்கு வச்சு பூஜை பண்ணி என் காலத்தையே கழிச்சு விடுறேன். தாராளமா எடுத்துக்கணும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். பாண்டுரங்கா, உன் மாமன் என் தம்பிக்கு பெண்ணு பார்த்திருக்கிறதா கடிதம் எழுதியிருக்கான். சரி, உடனே பெண்ணை பார்த்து முடிக்கணும். சரி, நீ புறப்பட்டு ஏற்பாடு பண்ணு. சரி, நீ என் கூட வர்ற. சரி. சீதா தேவியை காண வேண்டும் என்ற ஆசையால் ஆகாய மார்க்கமாக கடலை கடந்து வந்த ஆஞ்சநேயர் திடீரென்று லங்கையில் வந்து குதித்தார். ராமாயணம் படிக்க ஆரம்பிச்சேன், நீங்களும் வந்துட்டீங்க. நீங்க வரதுக்கு முன்னால தரகர் பொண்ணுசாமி தகவல் கொடுக்கறதா சொன்னாரு. ஒரு தகவலும் கொடுக்கலையே. வாங்க வாங்க, வண்டிக்காரா வண்டி கொண்டு போய் பின்னால கட்டு, குதிரைக்கு தள்ளி வை. உட்கார்ந்துட்டீங்க, வாங்க வாங்க, இறங்கி வாங்க. ஜமீன்தார் பொண்ணு பார்க்க வந்திருக்கிறது நம்ம சீதாவையா? சீதா, சீதா, என்னம்மா அதிர்ஷ்டம் வந்தாச்சு. எவ்வளவு பெரிய இடத்துக்கு போகணும்னு நான் கனவு கண்டுகிட்டு இருந்தோம், அந்த இடமே வந்தாச்சு. நிலத்தூர் ஜமீன்தாரு உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காரு. யாரு பொண்ணு பார்க்க வந்திருக்காரு? அடிப்பாவி, நல்லா கேட்க கூடாத கேள்விய. இந்த வீட்டுல ஒன்ன தவிர வேற யார பொண்ணு பார்க்க வருவாங்க? பாரு சீதா, அது சாதாரண இடம் இல்ல, அரண்மனை மாதிரி வீடு. இடுபிடிக்க ஏகப்பட்ட ஆளுங்க, வண்டி வாகனம் எல்லாம் நான் ஆசைப்பட்ட மாதிரி அமைஞ்சு போச்சு. அம்மா, நீ ஆசைப்பட்ட மாதிரி அமைஞ்சு போச்சு, ஆனா நான் ஆசைப்பட்ட மாதிரி அமையலையே. சீதா, ஆசையெல்லாம் அவங்க அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். அந்த முரட்டு பைய காளி முத்தம் இன்னையோட மறந்துரு. நான் செலவக்கல் போய் அரண்மனை காட்டுறேன், நீ சாதாரண மண் குடிசைக்கு போறேங்கிற. மண் குடிசையா இருந்தாலும் மனசுக்கு பிடிச்ச கணவனோட வாழ்றதானுமா வாழ்வு. எல்லாம் வாழ்வா கண்டவா. இந்த பாரு, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த வெறும் பயில அடைஞ்சிடலாம கனவு காணாத. போய் அலங்காரம் பண்ணிக்க, நான் பூப்பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். நான் தான் சீதா. நீங்க ஏன் இப்படி ஆச்சரியத்தோட பாக்குறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். பார்க்க வந்திருக்கிற புது பெண் பட்டு புடவை கட்டி பாதம் பார்த்து தலை குனிஞ்சி தோழியோ தாயோ அழைச்சிட்டு வராம இப்படி தன்னந்தனியா வந்து நிக்கிறாளேன்னு தானே பாக்குறீங்க. என்ன செய்யறது, என்னுடைய நிலைமை உங்களை இப்படி தனிமையில சந்திக்கும்படி ஆயிடுச்சு. ஆமா, நீ என்ன சொல்ற? அம்மா எல்லா விவரமும் சொன்னாங்க. ஒரு பெண்ணை பெத்த தாய் தன் மகள் வாழ்வுக்கு என்னென்ன வேணும்னு விரும்புறாங்களோ அதெல்லாம் நிறைஞ்ச இடம். அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்போ உனக்கு பிடிக்கலையா? ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளைய பார்க்கும் போது தகப்பன் கல்வியை பார்க்கிறார், தாய் செல்வத்தை பார்க்கிறா. ஆனா அந்த பெண்ணும் கண் நிறைஞ்ச கணவனைத்தான் பார்க்கிறா. ஓஹோ, நீ சொல்ல போற விஷயத்தை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேன். வேற யாரு மேலேயோ ஆசை வச்சிருக்கிற, அப்படித்தானே? அப்படி அலட்சியமா சொல்லிடாதீங்க. அவர் மேலே நான் அழிக்க முடியாத அன்பு வச்சிருக்கேன். அவரை உயிருக்குயிரா காதலிக்கிறேன். அவருக்காக எந்தவித தியாகமும் செய்ய தயாரா இருக்கு. சீதா, நீ உலகம் தெரியாத சின்ன பொண்ணு. காதலுங்கிறது மயக்கம் தர்ற ஒரு அழகான வார்த்தை. காதலுக்காக தியாகம் பண்றதா நீ கதைகள்ல படிச்சுட்டு பேசுற. ஆனா நடைமுறை வாழ்க்கையில அது நடக்க முடியாத காரியம். இல்ல, என் அந்தஸ்துக்கு எந்தவித தகுதியும் இல்லாதவரைத்தான் நான் காதலிக்கிறேன். இதுல இருந்து தெரியலையா காதலுக்கு தியாக உணர்ச்சி உண்டுன்னு? சீதா, வீணான கற்பனைகளை நம்பி உன் வாழ்வை பாழாக்கிக்காது. எங்க வீட்டு மருமகளா நீ வந்தா உனக்கு மதிக்க முடியாத பெரும் வாழ்வு கிடைக்கும். ஐயா ஜமீன்தார் அவர்களே, நீங்க விரும்பினா உங்க தம்பிக்கு என்ன போல எத்தனையோ பெண்கள் கிடைப்பாங்க. ஆனா என் நிலைமையை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. என் காதல் மட்டும் நிறைவேறல, எனக்கு சாவை தவிர வேறு வழி இல்லை. சீதா, எங்க அம்மா கிட்ட சொன்னா இதுக்கு நீதி கிடைக்காதுன்னு தான் முன்பின் தெரியாத உங்ககிட்ட என் நிலைமையை சொல்றேன். ஜமீன்தார் ஐயா, பொத்து குலுங்க வேண்டி என் வாழ்க்கையிலே குறிக்கிறாதீங்க. என்ன வாழ விடுங்க. உங்க கால விழுந்து வந்தோடு கேட்டுக்கிறேங்க. நல்லா ஆசீர்வாதிங்க, நல்லா ஆசீர்வாதிங்க. பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுங்களா? ஊருக்கு போய் தம்பியை கலந்துகிட்டு கடிதம் போடுறேன். என்னது
வண்டிக்காரரை சரியா கவனிக்கலன்னு கோபம் போல இருக்கு, சாப்பாடு வேண்டாம். சரி, நீ போய் வேலையை பாரு, நான் சாப்பிட சொல்றேன். சீதா வரா. ஏய், நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது ஊழ விட்ட கொண்டு விடுவேன். ஆமா. ஏன்பா சாப்பாடு வேண்டாம்னு சொல்லிட்டியாமே, ஏன்? மனசு நிறைய சாப்பிட்டதுக்கு அப்புறம் கேவலம் இந்த சாப்பாடு இருக்குங்க. இது என்ன கேவலமான சாப்பாடா? என்ன இருந்தாலும் வண்டிக்காரனுக்கு இவ்வளவு திமிரு கூடாதப்பா. உங்களுக்கு இவ்வளவு திமிரு கூடாதுமா? யார பார்த்து வண்டிக்காரன் சொல்லு. என்ன இது கேவலமா இருக்கு எனக்கு. நீங்க போய் வண்டிக்காரனா வந்துட்டு. என்ன கேவலம்? நான் வண்டிக்கார மாதிரி வந்ததுனாலதான் இந்த அத்தா மேல இந்த அத்தி எப்படி எப்படி இதா இருக்கான்னு தெரிஞ்சுக்க முடிஞ்சது. இந்த ஜமீன்தார சும்மா தூக்கி எறிஞ்சு பேசிவிட்டியா? நான் கோதாவில பயில்வான தூக்கி எறிகிற மாதிரி. அப்பவே எனக்கு வடபாயாசம் போட்டு சாப்பிட்ட மாதிரி ஆகி போச்சு. சாப்பாடு போடு. உள்ளயா? ஏ அப்பா, உங்க அம்மா நம்மள 2ஆ வந்து விடுவா. பின்ன என்ன அத்தா, இந்த வண்டி கொட்டையில உட்கார்ந்து எப்படி அத்தா சாப்பிடுவீங்க? வண்டி கொட்டையில் சாப்பிட்டாலும் நீ என் அருகில் இருக்கும்போது 8 அடுக்கு மாளிகையில் சாப்பிடுவது போல் எனக்கு காட்சி அளிக்கிறது கண்ணே. போங்க அத்தா. சரி, நான் கையில உருட்டி போடுவேன், நீங்க சாப்பிடணும். கையில உருட்டி. சீதா, சீதா, ஏண்டி சீதா, வண்டிக்காரர் கூட நீதான் சாப்பாடு போடணுமா? வீட்டுல வேலைக்காரி இல்ல? என்னம்மா அப்படி சொல்லிட்டேன்? அவர் வண்டிக்காரரா இருந்தாலும் சாதாரணமானவர் இல்லம்மா. ஆமா ஆமா, நீ நாளைக்கு ஜமீன்தாரணியாக போறவ. வண்டிக்காரருக்கு சாப்பாடு போட்டு நல்லது பண்ணி வச்சுக்கிட்டாதான் ஜமீன் ரகசியம் நமக்கு தெரியும். அதோட பணம் காசு எங்க இருக்குன்னு தெரியும். அதாம்மா, நான் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு வரேன். நீ போம்மா. உனக்கு என்ன அறிவிடி? நான் பெத்த மகதார் எப்படி இருப்பா? வண்டிக்காரரே, நல்லா கவனிச்சு சாப்பாடு போடு. பால் பாயசத்தை கொஞ்சம் தாராளமா ஊத்து. என்ன நம்ம மாமியார் என்ன பால் பாயாசம் சொல்லி போற? ஊத்து கொஞ்சம். ஜமீன்தாருக்கா வச்சுங்களா பால் பாயாசம்ல? போடுங்க, ஊத்து. நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். ஜமீன்தாருக்கு வச்ச பாயாசம்ல போடு 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 போடு. நீ சாப்பிடு சாப்பிடு, என்னைக்காவது சாப்பிட வேண்டியதானே. சாப்பிடு. நல்லா இருக்குல்ல? சாப்பிடு போடு போடு. உங்களுக்கு சமாச்சாரம் தெரியுங்களா? என்னடா? உங்க தம்பி சின்ன ஜமீன்தாரும் என் தங்கச்சி சிவகாமியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தாராளமா மனசு விட்டு பழகுறாங்க. எனக்கே இப்பதாங்க விஷயம் தெரியும். உடனடியா அவங்க கிட்ட சமாச்சாரத்தை சொல்லி அவங்க 2 பேருக்கு கல்யாணத்தை முடிச்சோம்னா நான் ஓடி வந்தேனுங்க. ஏடா காடி, ஏதாவது கனவு கண்டியா? கனவு கண்ட நான் எங்க உங்ககிட்ட ஓடி வர்றேன்? உங்க தம்பி என் தங்கச்சி கிட்ட உங்ககிட்ட கேட்டு எப்படியாவது கல்யாணத்தை முடிச்சு விடுவோம், உன்னை தவிர வேற யாரும் நான் கட்டிக்கிறது இல்லைன்னு சத்தியம் பண்ண நான் காதார கேட்டனுங்க. காடி, பணக்கார பசங்க புதுசா ஏதாவது பெண்களை கண்டா வழக்கமா இப்படிதாண்டா பேசுவாங்க. இத கேட்டுக்கிட்டு நீ என்கிட்ட வந்து சொல்றிய? போடா. பெரிய வீட்டு பையங்க வழக்கமா வார்த்தை சொல்லுவாங்களா? சொல்லுவாங்கல்ல. யாருகிட்ட? வேற யாருகிட்டயாவது. இப்ப சொல்லி இருக்கிறது யாருகிட்ட தெரியுமில்ல? காளிமுத்தோட தங்கச்சி கிட்ட. ஞாபகம் இருக்கட்டும்ல. பெரிய இடத்துல எப்படி பேசணுங்கிறத முதல்ல கத்துக்க. நான் ஒண்ணு கத்துக்க வேண்டியது இல்லைங்க. சின்ன ஜமீன்தார் கொடுத்த வார்த்தையை எப்படி காப்பாத்துறதுங்கிறது நீங்க கத்துக்கங்க. காளி, உன் தங்கச்சி இந்த பங்களாவுக்கு வர என்ன அந்தஸ்து இருக்குது? பெரிய நல்லா எனக்கே அசிங்கமா இருக்கு. நான் கூட பேச மாட்டேன் இந்த பேச்ச. நீங்க பேசக்கூடாது, படிச்சவர். அந்தஸ்துக்குங்களா இப்ப கல்யாணம்? ஆணுக்கும் பொண்ணுக்கும். என்னங்க பெரிய அந்தஸ்து? ஜமீன்தாரா ஆளு அம்பு ஆன சேனை எல்லாம் ஒரு நாளைக்கு புசுக்குன்னு புடிங்கிட்டு போயிடுவாங்க. மனுஷன் தானுங்க நிரந்தரமா நிப்பான். அவனு சொன்ன வார்த்தையை காப்பாத்தினாதான் நிரந்தரமா நிப்பான். இல்லாட்டி போனா அவனும் கழுவுக்கு அளவுக்கு மீறி போகுது. உன் பேச்சு மட்டுமில்ல, ஆசையும் கூட. ஏண்டா, உன் தங்கச்சி ஆசை நிறைவேறணுங்கிறதுக்காக என் ஜமீன் கௌரவத்தை புலி தோண்டி புதைக்க சொல்றியா? ஒண்ணு மட்டும் சொல்றேன், நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். மேற்கொண்டு ஊருக்குள்ள கண்ணா பின்னான் பேசிக்கிட்டு தெரிஞ்ச பல உங்களையெல்லாம் சுட்டு பொசுக்கிவிடுவேன். சரியா? தாங்க மாட்டேங்க, தாங்க மாட்டேன்.
என்ன 4 அடி அடிச்சிருங்க, பொறுத்துக்குவேன். அவமானம் மட்டும் படுத்தாதீங்க, என்னால தாங்க முடியாது. வெளியே போகவா? உங்க தம்பி எது வேணாலும் செய்யலாம், நான் சொல்ல வந்தா வெளியே போகவா? சுட்டு விடுவீங்களா? குஞ்சு சுட்டு பொசுக்கிறதுக்கு எத்தனை நாளா பார்த்திருப்பேன் நானு. சரியா? நீங்க ஜமீன்தாரு, நான் சாதாரண ஏழை அன்னாடங்காட்சி. நீங்களும் பாருங்க, நானும் ஒரு கை பார்த்துக்கிறேன். போறதுக்கு முன்னால ஒரு சொல்லிட்டு போறேன். உங்க தம்பி கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றலன்னா என் தங்கச்சி உயிரோட இருக்க மாட்டா. அவன் மானசி, அவன் செத்தான்னா நானும் உயிரோட இருக்க மாட்டேன். நானும் செத்து போயிடுவேன். ஆனா சும்மா சாவேன்னு நினைக்காதீங்க. இந்த ஜமீன்ல பெரிய ஜமீன்தார், சின்ன ஜமீன்தார் ஒரு கூழு குஞ்சு விடாம எல்லாத்தையும் குறவனை கடிச்சு ரத்தத்தை குடிச்சுட்டா நான் சாவேன். பாருங்க, நீங்கள் பாருங்க, நானும் பார்க்கிறேன். பைத்தியக்கார பேர வாடா இங்க. முட்டை, உன் தங்க மேல உனக்கு எவ்வளவு அன்பு இருக்குன்னு சோதிச்சு பார்த்து. ஏண்டா காடி, உன் தங்க இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நீ உள்ளபடியே ஆசைப்படுறியா? பெரியா பெரியா, அந்த ஆசையை தானுங்க இன்னும் நான் என் உயிரையே வச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லாட்டி போனா வீட்டை விட்டு வந்த அன்னைக்கே நான் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருப்பேங்க. காளிமுத்து ஐயா, உன் ஆசை நிறைவேறணும்னா நீ ஒண்ணு செய்யணும். என்னையா செய்யணும்? என் உயிரை உங்க பாதத்தடியில விடணுமா? விடுறாங்க. உயிரல்ல, உன் வாழ்வு எனக்கு வேணும். என் வாழ்வுங்களா? ஐயோ, என் வாழ்வு கேடு கெட்ட வாழ்வு. என்னங்க பிரமாதம், எடுத்துக்கங்க. அதை சொல்லலடா, உன்னையே மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கிற சீதா, உன்னை தவிர வேற யாரையுமே கல்யாணம் செஞ்சிக்க மாட்டேன்னு சொல்ற சீதா இந்த ஜமீனுக்கு மூத்த மருமகளா வரணும். அதாவது எனக்கு மனைவியா வரணும். ஐயா, அது நடந்தாதான் என் தம்பிக்கும் உன் தங்கைக்கும் திருமணம் நடக்கும். ஐயா, நான் சொன்னதுதான். ஐயா ஐயா